ஓம் முருகா சரணம். அன்பு விழுமிய கொங்கு சொந்தங்களே, கொங்கு நாட்டின் தங்கங்களாம், பார்ப்போற்றும் சொந்தங்களாம், பல நாடுகளில் பல வேளைகளில் தொழில் நிமித்தமாகவோ அல்லது உங்களுடைய வியாபாரம் அல்லது குடும்ப நிமித்தமாகவோ பல கண்டங்களை தாண்டி இருந்தாலும் நம் சொந்தங்கள் அனைவரையும் காண ஓடோடி மாதம் இருமுறை இந்த கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா இணைந்து நடத்தும் இந்த இணையவழி ஜூம் செஷனிற்கு ஓடோடி வந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் வரவேற்பது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன். வாருங்கள் சொந்தங்களே. சொந்தங்களே, உங்களை வரவேற்றுவது இந்த 85வது காணொளி நிகழ்வில். ஒவ்வொரு காணொளியில் நாம் கூறுவது போல் இந்த காணொளியும் நமக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு காணொளி என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு காணொளியும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த, வாழ்வில் வெற்றி பெற்ற ஒரு கொங்கு மாமனிதரையோ அல்லது வாழ்வில் பலரின் வாழ்க்கையிலும் ஒளியேற்றிய கொங்கு வாழ்வில் வெற்றி பெற்றவர்களையோ அழைத்து வந்து அவர்தம் வாழ்வில் எப்படி வெற்றியடைந்தார்கள், எவ்வித முயற்சிகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது, எந்த விதமான தோல்வியும் துவண்டலும் இல்லாமல் வெற்றி படிக்கட்டுகளை எவ்வாறு சகித்துக் கொண்டு முன்னேறினார்கள் என்று ஒவ்வொருவருடைய சாதனையாளர்களின் அரிய விஷயங்களை உங்கள் வீட்டிற்கே அல்லது அலுவலகத்திற்கே கொண்டு வந்து சேர்ப்பதில் நமது கேபிஎன் குழுமம் மிகவும் மகிழ்ச்சி கொண்டு, அதன் மூலம் ஒவ்வொரு காணொளியின் தொகுப்பிற்கு பின்னரும் நாங்கள் அந்த காணொளியை பதிவேற்றம், அதாவது யூடியூப் வழியாக பதிவேற்றம் செய்யும் பொழுதும் நிறைய சொந்தங்கள் யாரெல்லாம் பார்க்க தவறினார்களோ அவர்கள் மீண்டும் அந்த காணொளியை பார்த்து எங்கள் குழுவினரிடம் அன்பாக கூப்பிட்டு இந்த காணொளி மூலம் எவ்வாறு அரிய விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொண்டு பல விஷயங்கள் அவர்களுக்கு தொழில் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உற்று துணையாக இருந்தது என்று கூறி அகமகிழும் பொழுது எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய வெற்றியாக திகழ்ந்தது. அதை தாண்டி பல சொந்தங்கள் இன்று வரை அவர்கள் அகம் மகிழ்ந்து கேபிஎன் குழுமத்தை போற்றுவது, இதுவரை எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் 4000க்கு மேற்பட்ட சொந்தங்களை, உலக அளவில் இருக்கும் அனைத்து நாடுகளில் உள்ள சொந்தங்களை ஒன்றிணைத்து அதை ஓர் குடும்பமாக கொண்டு சென்று ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் என்ற தத்துவத்திற்கு இணங்க நாம் அனைவரும் ஒற்றுமையான பாதையில் கொண்டு செல்வதற்காக துவக்கப்பட்ட இந்த இணையவழி ஜூம் காணொளிக்கு மீண்டும் ஒரு முறை இங்கே வருகை புரிந்த அனைத்து கொங்கு சொந்தங்களை வருக என்று உளமாற வரவேற்கின்றது கேபிஎன் குழுமம். சொந்தங்களே, இன்று 85வது காணொளி தொகுப்பில் நம்முடன் இணைந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு பாலச்சந்தர் ராஜு MBA அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஹரிபவன் ஹோட்டல்ஸ் கோவை. அவர் இன்றைய தலைப்பு நம்முடன் உரையாட இருப்பது உணவுத்துறையின் வளர்ச்சியும் தொழில் வாய்ப்புகளும், அதாவது ஆங்கிலத்தில் growth and opportunities in food industry. இந்த உணவுத்துறையை பற்றி நம்முடன் உரையாட காத்து கொண்டிருக்கும் நமது கொங்கு திருமகன் திரு பாலச்சந்தர் ராஜு அவர்களை உங்களின் சார்பாகவும் கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா சார்பாக வருக என்று உளமாற வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருந்தாலும் கோவை, ஈரோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கொங்கு மண்டலத்தை தவிர வெளிநாட்டில் இருக்கும் சொந்தங்களுக்கு சிலருக்கு தெரிய வாய்ப்பு குறைவாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் நமது ஒவ்வொரு காணொளியிலும் நமது சிறப்பு விருந்தினரை பற்றிய அறிமுகம் செய்வது முறை என்ற காரணத்தினாலும் இதோ உங்களுக்காக ஒரு சிறிய முன்னுரை. திரு பாலச்சந்தர் ராஜு அவர்கள் நான் முன்பு கூறியது போல் ஒரு MBA பட்டதாரி ஆவார்.
ஹரிபவன் ஹோட்டல் என்ற இந்த உணவு ஹோட்டல் நிறுவனம் 1971ஆம் வருடம் திரு எஸ். ராஜு அவர்களால் துவங்கப்பட்டு பாரம்பரியமான உணவு வகையையும் கோவை மாவட்டத்திற்கு ஏற்ற வீட்டு முறை சமையல் மற்றும் கைப்பக்குவமான சுகாதாரமான உணவை கொடுப்பதில் ஆரம்பித்து இன்று வரை வெற்றிகரமான பயணத்தை மேற்கொண்டு வருகின்றது. 1971ஆம் வருடம் அவருடைய தந்தை மிஸ்டர் ராஜு ஹரிபவனம் என்ற பெயரில் ஒரு லாட்ஜை காந்திபுரம் கோவையில் தொடங்கினார். அந்த லாட்ஜில் அனைவருக்கும் வீட்டு முறையில் ஒரு உணவு மற்றும் அன்புடன் பரிமாறக்கூடிய ஒரு இடமாக திகழ்ந்த காரணத்தினால் ஹரிபவனம் ஹோட்டல்ஸ் என்ற பெருமை மிகு நிறுவனமாக வளர்ந்தது. அந்த காலத்தில் ராஜு மெஸ் என்று அனைவராலும், முக்கியமாக அசைவ விருந்து சாப்பிடும் அசைவ பிரியர்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட அந்த ராஜு மெஸ் என்ற நிறுவனம் வளர்ந்து 1977ஆம் வருடம் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஆர். பாலச்சந்தர் அவர்கள் மேனேஜிங் டைரக்டராக ஹரிபவனம் ஹோட்டல்ஸில் முதல் படி எடுத்து வைத்து கோவை மாவட்டத்தில் அதனுடைய வளர்ச்சி பாதையில் வித்திட்டு கொண்டு சென்றவர். அவர் 1982 முதல் 1994 வரை அவர் கிக்கானி பள்ளியில் அவருடைய படிப்பையும் பின்பு CMSல் அவருடைய பள்ளி படிப்பையும் முடித்து 1994 முதல் 99ஆம் வருடம் BBM மற்றும் ஸ்ரீ நேரு காலேஜில் வெற்றிகரமாக முடித்து பின்பு MBA மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற முதுகலை பட்டத்தை கற்பகம் யூனிவர்சிட்டியில் வெற்றிகரமாக பயின்று வந்த ஒரு MBA பட்டதாரி. 2002 முதல் 2022 வரை இந்த 20 வருட காலத்தில் ஹரிபவனம் ஹோட்டல் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை அடைந்து 9 பிரான்ச்சஸ் 9 கிளைகளை கொண்டு மிக வெற்றிகரமான பாதையில் இயங்கிக் கொண்டு வருகிறது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. திரு பாலச்சந்தர் அவர்கள் முக்கிய பொறுப்பை எடுத்து இந்த நிறுவனத்தை இந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் வெவ்வேறு யுக்திகளை கையாண்டு முக்கியமாக அசைவ உணவு பிரியர்களுக்கு அவர்களுடைய விருந்திற்கு ஒரு அளப்பரிய சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுத்து இந்த நிறுவனம் மென்மேலும் வளர அரும்பாடுபட்ட ஒரு முக்கியமான ஒரு காரணகர்த்தாவாக விளங்கியார் மற்றும் அனைவராலும் போற்றப்பட்டு பல அசைவ பிரியர்களுக்கு உணவை பரிமாறுவதில், சுவையான உணவை பரிமாறுவதில் முக்கிய பங்காற்றியது ஹரிபவனம் நிறுவனம். இந்த ஹரிபவனம் உணவு நிறுவனத்தில் 800 எம்ப்ளாயீஸ், அதாவது 800 தொழிலாளர்களுக்கு மேல் பணியாற்றி அதில் முக்கியமாக 100 தொழிலாளர்கள் காது மற்றும் வாய் பேச முடியாத, காது கேட்காத மற்றும் வாய் பேச முடியாதவர்களுக்கும் வாய்ப்புகளை வழங்கி சமுதாயத்திலும் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் முக்கிய பங்காற்றி அதன் மூலியமாக சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல ஏற்று முகமான ஒரு பாதையை உருவாக்கியதில் இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு முக்கிய பங்கு உண்டு. 1971ஆவது வருடம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ராஜு மெஸ் என்று அனைவராலும் அன்பால் அழைக்கப்பட்ட இந்த ஹரிபவனம் ஹோட்டல் 2021ஆவது வருடம் 50 வயது கோல்டன் ஜூபிலியை கொண்டாடி இன்று வெற்றிகரமாக 2022ஆவது வருடத்தில் மென்மேலும் வளர்ந்தோங்கி வருகின்றது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. குவாலிட்டி ஃபுட், கஸ்டமர் சர்வீஸ் வித் லவ் என்ற ஒரு தாரக மந்திரத்தை முக்கியமாக வைத்துக்கொண்டு அவருடைய மனைவி திருமதி கவிதா பாலச்சந்தர் அவர்களுடைய ஒத்துழைப்பாலும் இன்று ஹரிபவனம் ஹோட்டல்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து ஒரு முக்கியமான உணவு நிறுவனம் என்ற பட்டியலில் முன்னேறி சென்று கொண்டிருப்பது நமக்கு எல்லாம் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் நமது கொங்கு நாட்டிற்கும் கிடைத்த ஒரு முக்கியமான பொக்கிஷம் என்றே கருத வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினரை மீண்டும் உங்களின் சார்பாக ஒரு முறை வரவேற்று அந்த ஹரிபவனத்தை பற்றிய ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக இதோ வரவேற்கிறது. சொந்தங்களே, பார்த்து மகிழுங்கள்.
இந்த 2021ஆம் ஆண்டு எங்களது நிறுவனம் ஹரிபவனம் 50 வருஷத்தை எட்டியிருக்கிறது. ஆயிரத்தி 1971ஆம் ஆண்டு என் தாய் தகப்பன் 2 பேரும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த தொழிலை ஒரு நாள் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது ஒரு உதவியாக அன்னைக்கு எங்கள் அப்பா கேட்டதுக்காக எங்கள் அம்மா செய்ய போனது, அதுவே எங்களோட தொழிலாக ஆயிடுச்சு. எங்கள் அம்மா அன்னைக்கு பற்ற வச்ச அந்த அடுப்பு தான் இன்னைக்கு இந்த ஹரிபவனா வந்து நிற்கிது 50வது வருஷத்தில். அவர் கூடயே இருந்து கற்றுக்கிட்டு இன்னைக்கு அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இனியும் தொடர்ந்து செய்வோம். இதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களது ஹரிபவனம் சார்பிலும் எங்கள் குடும்பத்தினர் சார்பிலும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மண் வாசத்தின் மற்றொரு வாசம் ஹரிபவனம். சொந்தங்களே, அமெரிக்கா கண்டத்தில் இருக்கும் சொந்தங்களை தவிர நல்ல வேளையாக அனைத்து சொந்தங்களும் இந்தியாவில் இருப்பதால் இன்று ஞாயிற்றுக்கிழமை அருமையான அசைவ உணவை சாப்பிட்டவர்கள் இந்த காணொளியை பார்த்து எந்தவித ஒரு முக்கியமான விருந்தோம்பலும் இல்லாமல் அமைதியான முறையில் இந்த காணொளியை பார்ப்பீர்கள் என்று நம்புகின்றோம். ஏனென்றால் அந்த காணொளியை பார்க்கும் பொழுதே சுவை மிகுந்த அந்த அசைவ பிரியர்களுக்கு கண்டிப்பாக உடனே என்று எழுந்து சென்று விட்டு ஒரு பிடித்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருப்பீர்கள். இன்று இந்த காணொளியை பார்த்துவிட்டு நாளை நீங்கள் ஹரிபவனத்தில் ஒரு பிடிக்கலாம். வாருங்கள், நமது இன்றைய சிறப்பு விருந்தினரை வரவேற்று அவருடைய சிறப்புரையை நல்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இந்த கொங்கு குளோபல் நெட்வொர்க், கேபிஎன் குளோபல், பழனி அப்பன் அண்ணா வந்து எங்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு, இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கு, நீங்கள் அதில் வந்து இணைஞ்சிக்கணும், எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கான நேரம், சரியான நேரம் இப்போ தான் வந்திருக்கு. சமீபத்தில் ஒரு 15 நாள் முன்னாடி தான் என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு முதல்ல கொங்கு குளோபல் நெட்வொர்க்குக்கு மிஸ்டர் பழனியப்பன், மிஸ்டர் ராஜசேகர், அனைவருக்கும், இளஞ்செழியன் அண்ணா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உலகம் பூரா இருக்கக்கூடிய கேபிஎன் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஸோ என்னை பற்றி நான் ரொம்ப இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு அவங்க சிம்பிளாக ஒரு ப்ரொமோ வீடியோவையும் ஒரு இன்ட்ரோடக்ஷனையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம நேராக சப்ஜெக்டுக்குள்ளேயே போயிடலாம். ஸோ இந்த ஹரிபவனம் அப்படிங்கிற ஒரு பேருக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இந்த ப்ரொமோ வீடியோலையும் அவங்க கொடுத்த இன்ட்ரோலையும் இல்லாத விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல இந்த நிறுவனம் 1971 என் தாய் தகப்பன் ஒரு ஹோட்டல் அல்லது ஒரு மெஸ், ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் ஒரு உணவை ஒருத்தங்களுக்கு அன்னைக்கு ஒரு உதவியாக சமைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்காக செய்ய போன ஒரு விஷயந்தான். இன்னைக்கு 51 வருஷத்தை கடந்து நம்ம இந்த இடத்துல வந்து உங்க முன்னாடி நான் உட்காந்துருக்கேன். இதுக்கு மெயின் காரணமா என் அப்பாவையும் அம்மாவையும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட உழைப்பு மட்டும்தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அவங்க காட்டிட்டு போன பாதையில நான் நடந்து போயிட்டு இருக்கேன். எதிர்பாராத விதமா என்னோட தந்தையார் கடந்த வருஷம் கோவிட்னால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு. எங்களுக்கு எல்லாம், எங்கள் பிராண்டுக்கும் சரி, எங்கள் டீமுக்கும் சரி, எங்கள் ஃபேமிலிக்கும் சரி, அது ஒரு மாபெரும் ஒரு இழப்பு. இந்த நேரத்தில் அவருக்கு, என் தந்தையாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்கள் மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன்.
என் அப்பா இந்த ஊருக்கு வரும்போது ஒரு சாதாரண ஒரு ட்ரௌசரும் ஒரு ஷர்ட்டோட வீட்டை விட்டு ஓடி வந்து இந்த ஊருக்குள்ள பிழைக்கிறதுக்காக வந்தார். அப்படிதான் வந்தது. சரி எப்படியோ ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் வாப்பா இங்கே சேர்த்து வரேன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டு போன இடம் தான் இந்த ஹரிபவனம்ங்கிற ஒரு லாட்ஜ். ஸோ அந்த லாட்ஜில் அவர் இருந்து அவர் ரூம் பாயா வேலை பார்த்து அங்கேயே ஒரு இன்சார்ஜ் ஆகி ஒரு மேனேஜர் ஆகி ஆளினால அந்த லாட்ஜ் ஒரு 15 ரூம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜ், அந்த காலத்தில் ஒரு மேன்ஷன். ஸோ அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த ஓனருக்கு வந்து அவர் மேலே பி வெங்கடாச்சலம் செட்டியார்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை ஏற்பட்டு முழுசாவே அவரை பார்த்துக்க சொல்லி அந்த லாட்ஜை கொடுக்க போக, ஸோ எங்கள் அப்பா அங்கே இருக்கக்கூடிய மேன்ஷனில் தங்கியிருக்கவங்களுக்கெல்லாம் தேவையான பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்து கேர் எடுத்து அந்த மேன்ஷனை பார்த்துருந்தாரு, அந்த லாட்ஜ். ஸோ அப்படியே தான் ஆரம்பிச்சது எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை இந்த ஹரிபவனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் 1977 தான் நான் பிறந்தேன். இப்படியே அது ஒரு சின்ன ஒரு மெஸ்ஸா அப்படியே வளர்ந்து போய்கிட்டு இருந்தது. ஒரு 1984 எனக்கு ஒரு தங்கச்சி பிறந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தொழிலை நடத்திட்டு வந்த என் தாய் தகப்பனும் 1987 எதிர்பாராத விதமாக என் தாயார் மாரடைப்பால் மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கு 2 கையுமே உடஞ்சி போன மாதிரி ஒரு சூழ்நிலை. நாங்களாம் சின்ன பசங்க. நான் அப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாது. படிப்பை கவனிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவோட உழைப்பை நான் வந்து அப்போ பார்க்குறேன். உழைப்புன்னு நான் இது வரைக்கும் யாரையும் கூட இருந்து அவ்வளோ கீனாக வாட்ச் பண்ணதில்லை. ஏன்னா அவர் கூடயே இருந்திருக்கேன். உழைப்புனா இதுதாங்கிறது அன்னைக்கு தான் நான் கற்றுக்கிட்டேன். நம்மளாம் என்ன கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவரெல்லாம் கஷ்டப்பட்ட அளவுக்கு இன்னொரு மனுஷன் இந்த பூமியில் கஷ்டப்படவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் வெரி. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் இந்த ஊருக்குள்ளே வந்தவங்க. இப்போ 2 குழந்தைங்க, மனைவி தவறிட்டாங்க. ஒருத்தரோட மன இது எப்படி இருக்குங்கிறது மட்டும் கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். எந்த விதமான ஒரு சொந்தங்களோட சப்போர்ட்டும் இல்லாமல், யாருடைய ஒரு இதுவும் இல்லாமல், ஆதரவும் இல்லாமல் அவரு பிள்ளைகள் 2 பேர்த்தையும் படிக்க வச்சு இந்த மெஸ்ஸையும் அப்படியே நடத்திக்கிட்டே வர்றாரு. கால சூழ்நிலை அவர் ஒரு கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைகள், மொத்தம் எனக்கு 3 தங்கச்சிகள். இப்படி ஒரு சூழ்நிலையில நான் படிச்சுட்டு அப்படியே காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா என்னை மெடிக்கல் படிக்க வைக்கணும், டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனால் எனக்கு என்னமோ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. படிச்சுட்டு அப்ராட் போகணுங்கிற எண்ணத்தில் தான் படிச்சுட்டு இருந்தேன். படித்து முடிக்கிற சூழ்நிலையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பாம் பிளாஸ்ட் உள்ளே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. தொழிலுக்குள்ளே வந்து அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வரும்போது நிறைய அப்பா கஷ்டப்படுறத கண்ணில் பார்த்துட்டு நம்மளால் சகிக்க முடியல. நம்ம ஏன் எம்பிஏ படிச்சுட்டு போய் இன்னொரு தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காக வேலை செய்யணும்? நம்ம தொழிலையே டெவலப் பண்ணலாம். எம்பிஏங்கிறது வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே, அது எந்த தொழிலாக இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது எனக்குள்ள. அப்போ எங்கள் அப்பாவுக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னோட போகட்டும் இந்த தொழில், நீ முதல்ல போய் உன்னோட வழியை பாரு அப்படின்னு. எனக்கு அவர் அப்படி சொன்னதுனாலே என்னமோ தெரியல, அது ஒரு சேலஞ்சாக அன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். இல்லைப்பா, நான் இதை விட்டு போகிற மாதிரி இல்லை, நான் இதையே சரி பண்ணி இந்த பிஸ்னஸை வளர்த்தலான்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்போ, வேண்டாம் இந்த தொழிலெலாம் ரொம்ப கஷ்டம், இது என்னோட போகட்டும், இவங்களெல்லாம் இந்த கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக தான் நாங்கள் படிக்க வச்சோம். நீங்கள் படிக்க வச்சிங்க, ஏன் நம்ம தொழிலை நம்ம அந்த படிப்பை யூஸ் பண்ணி அந்த வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை நான் மனசில் மட்டும் வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு சின்ன மெஸ், ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிடலாம், மொத்தமே 6 பேர் தான் எங்கள் கடையில் வேலை பார்ப்போம். அப்படி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசு பண்ணி அன்னைக்கெல்லாம் பேர் பலகை கூட கிடையாது. எங்கள் மெஸ்ஸுக்கு பேரே ராஜு மெஸ்ன்னு அவங்களா கொடுத்த பேர் தான், மக்களாக கொடுத்த பேர் தான். ஹரிபவனம்ங்கிறது அந்த பில்டிங்கோட பேர். ஸோ காலப்போக்கில் அந்த பில்டிங்கை நாங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் 2010க்கு மேலே பிரான்ச்சஸ் 2002 ஒரு போட்டோம், அப்புறம் 2010 ஒன்று போட்டோம். அப்படியே பிராண்டிங் ஃபோக்கஸ் பண்ணோம். அப்போ தான் இந்த பிராண்டிங் நீங்கள் இப்போ பேக்ரவுண்டில் பார்க்கக்கூடிய பிராண்டிங் கொண்டு வந்தோம். ஸோ அந்த டைமில் இருந்து ராஜு மெஸ்ஸுங்கிற பேர் எடுத்துகிட்டு ஒரே பேராக ஹரிபவனம்னு வச்சு இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு 9 இடத்துல நம்மளோட பிரான்ச், 2 ஷாப்பிங் மால்ஸில், போத்தீஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில், ப்ளஸ் ஸ்டாண்டலோன் ரெஸ்டாரண்ட் ஒரு 5 ரெஸ்டாரண்ட், ஆல்மோஸ்ட் ஒரு 160 to 200 சீட்டர்ஸில். இன்றைக்கி எங்கிட்ட ஒரு 800 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த 800 பேர் இன்டைரக்ட்லி ஒரு 3000 பேர் ஃபேமிலிக்கு ஆன ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்த ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு எனக்கு.
படித்த படிப்பை நம்மளால் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. இது எல்லாத்துக்கும் கடவுளுக்கும், என் தாய் தகப்பனுக்கும், என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், என் கூட இருக்கக்கூடிய என்னோட டீம் எல்லாத்துக்கும் நான் இந்த நேரத்தில் என்னோட நன்றிகளை தெரிவிக்கிறேன். நம்ம என்னை பற்றின இன்ட்ரோடக்ஷன் போதும் என்று நினைக்கிறேன். ஏன்னா நேரம் காரணமாக அதை சுருக்கி சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு சொன்னேன். ஸோ நம்ம வந்து நேராக நம்மளோட சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில், அதாவது ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் யோசிச்சு பார்த்தோம்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 45 கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கேபிஎன் குளோபல் நெட்வொர்க்கில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாதது ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சின்ன டயர் 2 சிட்டியில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டர். நீங்களாம் இன்னும் என்னை விட அதிகமாக அனுபவப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எப்பவுமே ஹோட்டல் இண்டஸ்ட்ரினா ஒரு அட்ராக்ஷன் இருக்குது எல்லாத்துக்குமே. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஒரு க்ரௌடு, ஒரு பிஸ்னஸ்ஸு, இம்மிடியேட்டாக கேஷு, எந்த விதமான கிரெடிட்டும் கிடையாது. ஸோ எனக்கும் அதாவது பேஷன், எனக்கும் ஃபுட்டு ஒரு பேஷன் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளே வர்றாங்க. புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க. எங்கே இருந்தாலும் ஒரு குக்கு வந்துட்டா உடனே ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி நம்ம இப்படி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ டஃப்பானதுங்கிறது, இந்த இண்டஸ்ட்ரி கூட ஒரு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு மாதமாவது ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் இப்போ நேரடியாக நான் தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ அதை பற்றி நான் தவறாக சொல்லலை. அந்த ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு அனுபவத்தை கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தொழிலை எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப நல்லாவும் தெளிவாகவும் கொண்டு போகலாம். முதல்ல நம்ம இந்த தொழிலுக்கு ஃபிட்டாக நம்மளால என்னத்தை அர்ப்பணிக்க முடியும். அதாவது இந்த தொழிலை பொறுத்தளவில் நிறைய ஆசை பாசங்கள், சந்தோஷங்கள், வெக்கேஷன்ஸு, சினிமா, மூவி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா என் தகப்பனாரை நான் பார்த்துருக்கேன். அவர் குறைஞ்சது ஒரு ஒரு 40 வருஷமெல்லாம் அவர் ஒரு நாள் கூட லீவ் போட்டது கிடையாது. நான் விளையாட்டுக்காக சொல்லலை, ஐ எம் வெரி வெரி சீரியஸ். ஒரே ஒரு நாள் அவர் லீவ் போட்டது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவரோட கல்யாண நாள் அன்னைக்கு கூட அவர் லீவ் போட்டுட்டது கிடையாது. ஸோ தாலி கட்டிட்டு அடுத்த நிமிஷம் அவர் போயிட்டார் அவரோட வேலைக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு டெடிகேஷன் யாராவதுனால கொடுக்க முடியுமான்னு நினச்சா எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஒரு சினிமாவுக்கு போனதில்லை, ஒரு வெக்கேஷன் எங்களை கூட்டிகிட்டு போனதில்லை. அதாவது லைஃபே டோட்டலாக அதுக்காக அர்ப்பணிக்கிறதுங்கிறாங்க இல்லையா, அதை நான் பார்த்துருக்கேன். ஸோ மேபி அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு இந்த ஹரிபவனோட வளர்ச்சி. இந்த 51 வருஷத்துல வந்து நான் முன்னாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக அவங்களோட உழைப்பு அதில் அவ்வளோ தூரம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல யங்ஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்னா, கஷ்டப்படாம எதையும் சாதிக்க முடியாது. இது சாதாரண கஷ்டம் கிடையாது, இது ரொம்ப அப்நார்மலான ஒரு கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு மேல நம்ம அதுக்கு பலன் கொடுக்கும் கண்டிப்பா. அது வரைக்கும் நம்மளை அதை அர்ப்பணிக்க நம்ம தயாரா இருக்கணும். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி வேர்ல்டு ஓவரா பெரிய அளவுல ஒரு ஸ்கோப் இருக்கு. அதாவது பல நாட்டு உணவுகள் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு வந்துருச்சு. எல்லா குசைன்ஸும் இருக்கு இன்னைக்கு. சொல்ல போனா 200க்கும் மேற்பட்ட குசைன்ஸ் இன்னைக்கே இந்தியாலே இருக்கு. ஸோ அவ்வளோ ஸ்கோப் இருக்கு, அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆயிருக்கு. ஃபேக்ட்ரிஸ், மீட் ஃபேக்ட்ரிஸ், ஃபுட் ப்ராசஸிங் ஃபேக்ட்ரிஸு, ஷிப்ஸு, க்ரூஸ் ஷிப்ஸு, ஃப்ளைட் கேட்டரிங்ஸு, இன்ஸ்டிடியூஷனல் கேட்டரிங்ஸு, வெட்டிங் கேட்டரர்ஸு, இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ஸ்கோப்பு. அதாவது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஃபுட்டு வந்து வெறும் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் கிடையாது. ஈவன் அது வந்து ஒரு ஃப்ளைட்டாக இருக்கட்டும், ஒரு ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், இன்னைக்கு ஃபுட்டை வந்து பேசிக்காக அவங்களே வந்து எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு டைமை கன்சியூம் பண்ணிக்குது, அதுக்காக வெளியில் அலோவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ஃபுட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணி பண்ணுறாங்க. கிளப்ஸாக இருக்கட்டும், ரிசார்ட்ஸாக இருக்கட்டும், பார்ஸாக இருக்கட்டும், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டுக்கு இருக்கிற ஸ்கோப் வந்து எந்த இண்டஸ்ட்ரி அழிஞ்சாலும் ஃபுட் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக அழியவே அழியாது. ஃபுட் இண்டஸ்ட்ரி மென்மேலும் வளர்ந்துட்டு தான் போகும். மேபி இந்த பேட்டர்ன் ஆஃப் ஃபுட்டை வந்து கண்டிப்பாக மாறிடும் இன் ஃபியூச்சர். ஏன்னா டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த காலங்கள் மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை எடுத்துக்கிறது கிடையாது, ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிறது கிடையாது. இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்பவுமே உணவுகள் மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு யங்ஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டைலான ஒரு ஃபுட்டை கையில் எடுத்துட்டு சாப்பிட்டு அதை பிக்சராக எடுத்து ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும்.
அதனால இவ்வளோ லைக் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இப்போல்லாம் அதிகமாக இருக்கு. அதாவது எனக்கு என் ஹெல்த்துக்கு ஓகேவா, என் லைஃப் நல்லா இருக்குமா அது சாப்பிட்டா அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு செகண்டரியா மாறிடுச்சு. நீங்க ஒரு ஷாப்பிங் மால் போனீங்கன்னா, நீங்க எந்த ஒரு யங்ஸ்டருமே பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம டிப்பிக்கல் சவுத் இந்தியன் டைப் ஆஃப் ஃபுட்டோ, இல்ல ட்ரெடிஷனல் ஃபுட்டோ சாப்பிடுறத நீங்க பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் அத கவனிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களோட நாட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஜங்க் ஃபுட். அதாவது அந்த அந்த பிராண்டட் டைப் ஆஃப் இன்டர்நேஷனல் பேக்டு ஃபுட்டா வர்றது, ராப்ஸ்ல வர்றது. அதைய வந்து ஸ்டைலா எடுத்துட்டு போய் கையில சாப்பிட்டு, அதை வந்து அடுத்தவங்கள வந்து அதுல கொஞ்சம் இன்ஸ்டிங் பண்ற மாரி ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து மீடியால போடுறது. இந்த மாரி ட்ரெண்ட் இப்ப அதிகமாயிருச்சு. இன்னைக்கு ட்ரெடிஷனல் ஃபுட் நம்ம சாப்பிடுறோமான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. எல்லாமே ஹைபிரிட் ரா மெட்டீரியல்ஸா ஆயிருச்சு. இன்னைக்கு நீங்க எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் கோகனட்ல இருந்து, டொமேட்டோஸ்ல இருந்து, ஒரு கார்லிக்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு நம்ம ஒரு பனானா வரைக்கும் ஹைபிரிட் தான் வாங்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, குரோத் அதிகமா இருக்கு. குவான்டிட்டி நல்லா கிடைக்குது. வெரைட்டிஸ் நிறைய கிடைக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்கிறதுல, இன்னைக்கு ரொம்ப ஃபுட் பேட்டர்னே எல்லாம் மாறிடுச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம இனி இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம முன்னாடி போகணும். இன்னைக்கு 2022ல இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு எத்தனை வெண்டார்ஸ் இன்னைக்கு நம்ம கண்ட்ரில இருக்காங்க. இவ்வளவு பேர் இல்லைன்னா இத்தனை பேர்த்துக்கு நம்ம ஃபுட் ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மட்டும் குறைஞ்சது 15,000 வெண்டார்ஸ் இருக்கும். 15,000 வெண்டர்ஸ் இருந்துட்டு இந்த கோயம்புத்தூர் மாதிரி ஒரு டயர் 2 சிட்டிக்கு இவ்வளவு பேர் தேவைப்படுது. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கோப்புள்ள ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ அத்தனை கோடி பேரும் கன்ஃபார்மா வெளியில சாப்பிட்ற ஹேபிட் உள்ளவங்க தான். நான் வெளியிலேயே சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னா மிஞ்சி மிஞ்சி போனா 1000த்துல சொல்லலாம் வெளியில சாப்பிடாதவங்க. ஸோ அத்தனை கோடி பேரும் ரொட்டேஷன் வைஸ் வெளியில சாப்பிட்றாங்க, பல குசைன்ஸ் சாப்பிட்றாங்க. வாரத்துக்கு 1 நாள் இருந்தது இன்னைக்கு 2 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. வாரத்துல 1 நாள் தான் குக்கிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியோட ஸ்கோப்பை பத்தி நான் இதுக்கு மேல உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கண்டிப்பா பெரிய லெவல்ல ஸ்கோப் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி. பட் இட்ஸ் வெரி வெரி டஃப் அண்ட் ஹார்ட் இண்டஸ்ட்ரி, வெரி வெரி சென்சிட்டிவ் இண்டஸ்ட்ரி. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷனோட டேஸ்ட் பட்ஸை போய் நம்ம திருப்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு வீட்டில் நம்ம அம்மா சமைக்கிறாங்க, இல்லை நம்ம சிஸ்டர்ஸா இருக்கட்டும், நம்ம ஒய்ஃப் யாரோ ஒருத்தவங்க சமைக்கிறாங்க. அதுலேயே நம்ம 1000 குற்றம் சொல்றவங்கள, என்னம்மா இது செஞ்சிருக்கீங்க, என்னால இதை சாப்பிட முடியல, எனக்கு பிடிக்கல, டெய்லி இதானா அப்படின்னு ஒரு குறை சொல்லக்கூடிய ஒருத்தங்க வந்து வெளியில வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல யாரோ ஒருத்தர் கண்ணுக்கே தெரியாத ஒருத்தர் அவர் வந்து சமைச்சு கொடுக்கறத சாப்பிட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு, அவர் ரொம்ப திருப்தி ஆகி எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னு திரும்பவும் அதே கடைக்கு ரிப்பீட்டடா வந்து அந்த பிராண்ட் ஆகட்டும், அந்த பிஸ்னஸ் ஆகட்டும் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகள்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் ரா மெட்டீரியல்ல இருந்து, மேன் பவர்ல இருந்து, காம்படிஷன்ல இருந்து, கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருந்து, இன்னைக்கெல்லாம் எஃப்எஸ்எஸ்ஏங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம தொழில் பண்ணோம்னா ரொம்ப 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 சிரமமான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஆனா அதெல்லாம் இல்லைன்னா இந்த வளரக்கூடிய ட்ரெண்ட்ல ரொம்ப பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். இன்னைக்கு அந்த எஃப்எஸ்எஸ்ஐங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் அவ்வளவு விஷயங்களை சரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம நிறைய பார்க்குறோம். ஹார்ட் அட்டாக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, கேன்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. வெரி நார்மலி இன்னைக்கு டயபெட்டிக்னு ஒரு 10-12 வயசு பையன்ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிளட் ப்ரெஷர்ஸ் அதிகமா இருக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகமா எடுக்கிறோம், நம்ம ஒர்க் நேச்சர் அந்த மாதிரி இருக்கு, தூக்கம் கம்மியா இருக்கு, நம்ம டயட் சரியா இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நம்ம அதையும் சமாளிச்சு வரணும் அப்படின்னா ஸோ இதுல எல்லாத்துலயுமே நம்மளோட ஃபோக்கஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறணும். வேற விதமா யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கியமா என்ன தேவை அப்படின்னு பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் இன்னைக்கு கண்டிப்பா தேவைப்படுது. முதல் விஷயமா பாத்தீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு ஒரு சிங்கிளா வரக்கூடியவங்க கூட ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கார்ல தான் டிராவல் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு லிவிங் வந்து அவ்வளோ ஒரு ஒரு லக்ஸுரி லிவிங்காக எல்லாரும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு எக்கானமியாவும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் செய்யறாங்க, லக்ஸுரியாவும் செய்யறாங்க. ஸோ ஒரு ஆம்பிள் கார் பார்க்கிங் ஸ்பேஸோட ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், நல்ல ஒரு ஏர் கண்டிஷன்டு, நல்ல ஒரு ஆம்பியன்ஸோட, நீட்டான ஸ்டாஃப்ஸோட, ஒரு நல்ல குவாலிட்டி ஃபுட்டோட, ஒரு நல்ல ப்ரைஸிங், நல்ல குவான்டிட்டியோட கொடுத்தால் மட்டும்தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில, இந்த ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில ஜெயிக்க முடியிற ஒரு சூழ்நிலை இருக்கு.
இதுல இன்னும் சில விஷயங்கள் நம்ம இதை கொஞ்சம் டீப்பா பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிராண்டுங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமாயிருச்சு. இன்னைக்கு எங்க சாப்பிட போறேன்னு கேட்டா அது சொல்லக்கூடிய ஒரு பிராண்டா இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகம். ஒரு கையேந்தி பவன்ல இல்ல ஒரு பேரே தெரியாத ஒரு மெஸ்ல சாப்பிட்றவங்களோட கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அங்க ருசியை ரொம்ப விரும்புறாங்க. ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டை விட கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ருசி இருக்கும். ஆனா சுகாதாரம் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க வந்து ஒரு லைசன்ஸ்டு வெண்டாரா அப்படின்லாம் பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு பாக்குறது அவசர உலகத்தில் நம்ம எங்க வேணாலும் நிறுத்தி ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டு போறோம். ஸோ இவ்வளவு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகளையும் ஸ்கோப்பையும் எப்படி மேட்ச் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். ஸோ எங்களை மாதிரி ஒரு நான் வெஜிடேரியன்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்களுக்கு இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் சமீப காலமா அதிகமா ஆயிடுச்சு. இது வந்து எங்களுக்கு இதை பத்தி கவலை இல்லை, நம்ம ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றோம் விற்கிறோம் அதோட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா நமக்கும் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இந்த சமூக பத்தின ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு ஏன் இவ்வளவு ஹார்ட் அட்டாக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம், உணவு அதுக்கு ஒரு மெயின் காரணமா இருக்கு. ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்குங்கிறதுனால அது இல்லைன்னு நான் சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிட முடியாது. இது ரொம்ப ஆழமா போய் இது எதனால நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, நம்ம குடிக்கக்கூடிய குடிநீர் முதல் கொண்டு இன்னைக்கு நம்ம ஆரோ வாட்டர் தான் அத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ்லயும் சர்வ் பண்றோம். அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மழை பெஞ்சு ஒரு ஆத்து தண்ணியை ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி ஒரு டேங்க்ல ஸ்டோர் பண்ணி அதை கிளீன் பண்ணி கவர்மெண்ட் நமக்கு அனுப்புவாங்க. இன்னைக்கு அதோட பற்றாக்குறை ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு நம்ம தண்ணியை பூமியிலிருந்து எடுத்தோ அல்லது ஒரு போர் வாட்டரை வாங்கியோ அதை ஆரோ பண்ணி தான் முதல்ல எல்லாரும் யூஸ் பண்றோம், குடிக்கிறோம், குக் பண்றோம். ஸோ குக்கிங்ல இருந்தே அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் வர ஆரம்பிச்சு. ஒரு காலத்துல சிறுவாணி தண்ணியில ரசம் வச்சோம்னா அவ்வளோ ருசியா இருக்கும். ஏன்னா சிறுவாணி தண்ணி செகண்ட் டேஸ்டியஸ்ட் வாட்டர் இன் த வேர்ல்டு. அதுல ரசம் வச்சு குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து சிறுவாணி தண்ணியும் பில்லூர் வாட்டரும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வருது. தண்ணியே நம்ம ஆரோ வாட்டர்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை. ஸோ ஆரோ வாட்டர் குடிக்க ஆரம்பிச்சோம்னா இன்டைரக்ட்லி நம்ம வந்து கெமிக்கலை ஆட் பண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம அதை தான் செய்யறோம். இன்னைக்கு மைதா நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து பேக்கரி ஐட்டம்லையும் சரி, ரெஸ்டாரண்ட் ஐட்டம்ஸ்லையும் சரி, ரொட்டி, நான், உங்களுக்கு பரோட்டா, இது எல்லாத்துலேயுமே மைதா யூஸ் பண்றோம். மைதா எவ்வளவுக்கு எவ்வளவு டேஞ்சரஸ்ங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சும் நம்ம வாங்கி சாப்பிட்ற ஒரு பர்கர் பண்ணா இருக்கட்டும், பீஸாவா இருக்கட்டும், அதோட விளைவுகளை பத்தி நம்ம என்னைக்கு யோசிக்கிறதே இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா பிராய்லர் சிக்கன்ஸ். இன்னைக்கு பிராய்லர் சிக்கன்ஸ் எல்லாமே 45லேருந்து 60 நாளைக்குள்ள அதோட வளர்ச்சியை 2 கிலோ எட்டணுங்கிறதுக்காக ஸ்டீராய்ட்ஸ் போட்டு தான் வளர்க்கப்படுது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த சிக்கனை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் அக்யூமுலேஷன் அதிகமாகி நமக்கு இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் அதிகமா இருக்கு. டெய்லி 2லேருந்து 3 கேஸ் நம்ம கேள்விப்படுறோம். நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஹார்ட் அட்டாக்னால இறந்துடுறாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒயிட் சுகர்ல இருந்து, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ்ல இருந்து எல்லாமே ஹைபிரிடு, எல்லாமே ஃபெர்டிலைஸ் யூஸ் பண்ணி க்ரோ பண்றோம். அத்தனை விஷயங்களும் நம்மளை பாதிச்சுட்டு இருக்கு. ஸோ இதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்மளும் எப்படி டிராவல் பண்ண முடியும்? இந்த தொழிலை இவ்வளவு தொழில் தர்மங்களோட செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சிலர் மட்டும்தான். ஒன்றும் இல்லை, ஒரு ஆயில் நம்ம ரெஸ்டாரண்ட்ல யூஸ் பண்றோம், அதை ஒரு 2 days ஒன்ஸ் அந்த ஆயிலை சேஞ்ச் பண்றோம். அந்த ஆயிலை வாங்கிட்டு போய் ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில பல பேர் அதை வந்து சோப் ஆயில் மேனுஃபேக்சரிங்னு வாங்கிட்டு போயிட்டு அந்த ஆயிலை வந்து திரும்ப ஃபில்டர் பண்ணி ரோட் சைட் ஷாப்ஸுக்கு ரீயூஸுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆயிலை சாப்பிட்டால் 100% கேன்சர் வரும். ஏன்னா அகெயின் ஃப்ரைடு ஆயில் உங்களுக்கு ஒரு டென்சிட்டிக்கு மேலே ஆகும்போது இட் காசஸ் கேன்சர். ஸோ இது வந்து எவிடென்ஷியல் ப்ரூஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு த்ரெட்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட்ஸ் நிறைய குக்கிங்ல ஆட் பண்றாங்க. அது இல்லாம சமைக்க முடியுமானா கண்டிப்பா முடியும். ஒரு அஜினோமோட்டோ இல்லாம இன்னைக்கு குக் பண்ண முடியுமானா முடியும். ஒரு கேட்டலிஸ்ட் இல்லாம குக் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். ஒரு ஆடட் ஃபிளேவர், ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம பண்ண முடியுமானா முடியும். ஏன்னா நமக்கு இந்த அவசர காலத்துல நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நமக்கு வந்து அந்த நேரத்துக்கு உணவு தேவை அப்படியா தான் பாக்குறோமே தவிர அது நம்ம குழந்தை கொடுக்குறோமே அது ஹெல்த்தியா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறது இல்லை. கொஞ்சம் நம்ம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணோம்னா உலக அளவுல இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரிக்கு, ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த ஒரு முயற்சியை கொங்கு குளோபல் நெட்வொர்க் மிஸ்டர் பழனியப்பன் எடுத்து செஞ்சதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா இதுல வந்து கனெக்ட் ஆயிருக்கிறவங்களை எல்லாம் நான் பார்த்தேன்.
அவ்வளோ பேர் உலகம் பூரா இருக்கிற முக்கியமான புள்ளிகள் இதில் இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு டீமை நல்லபடியாக நம்ம எடுத்துகிட்டு போகணும், கொண்டு போகணும். நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்குள்ளே பகிர்ந்துக்கணும். கண்டிப்பாக இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஹெல்த்தை பொறுத்த அளவில் இவ்வளோ விஷயங்கள் இப்போ இருக்குது அப்படின்னா, அடுத்த 10-15 வருஷம், சே ஃபார் எக்ஸாம்பிள் 2040 50 வரும்போது உணவு எப்படி இருக்கும், உணவை எப்படி கொடுக்கணும், இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கருத்து என்னுடையது. அதாவது டவுன் த லைன் இப்போ 2022 பார்த்தீங்கன்னா உலகம் பூரா 8 பில்லியன் பாப்புலேஷன் இருந்திருக்கு. இதே 2021 7.8 தான் இருந்தது. ஆனால் 2030 8.6 பில்லியன் இருக்கும்னு கணிக்கிறாங்க. இது 2040 9 ஆகலாம், 2050 12 ஆகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இவ்வளவு கோடி மக்கள், இவங்களுக்கு எவ்வளவு லட்சம் கணக்கான ப்ரிஃபரன்சஸ், எவ்வளவு ஆயிரக்கணக்கான கியூசைன்ஸ், ஸோ என்ன மாதிரி தேவைகள் இருக்கு அப்படின்னு தெரியும் போது இதுல இருந்தே நமக்கு தெரியுது இந்த இண்டஸ்ட்ரியோட ஸ்கோப் எந்த லெவலுக்கு இருக்குன்னு. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம அதை எடுத்துட்டு போறதுக்கு குவாலிட்டியாகவும் ஹெல்த்தியாகவும் ஹைஜீனாகவும் நம்ம யோசிச்சா இந்த தொழிலை மேல் நிறைய எடுத்துட்டு போகும். இந்த ஃபுட்டை பொறுத்தளவுல இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நம்மலாம் வந்து யாரும் நியூட்ரிஷன் எவ்வளோ இருக்கு, கலோரி வேல்யூ எவ்வளோ இருக்கு, இன்னைக்கு நான் இவ்வளவு சாப்பிட்ருக்கேன், இன்னைக்கு இவ்வளவு பேர்ன் பண்ணியிருக்கேனா, இவ்வளவு எனர்ஜி எனக்கு தேவையா, இவ்வளவு கலோரி நான் சாப்பிடணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஃபோன்லேயே அவங்களோட அப்ளிகேஷன்ஸை போட்டு வச்சுட்டு 2 இட்லி சாப்பிட்டா 2 இட்லி அதில் என்டர் பண்ணிடுவாங்க. அந்த 2 இட்லிக்கு என்ன கலோரின்னு அது காமிச்சு, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா கூட அது காமிச்சு. அதே மாதிரி ஒரு கேக் சாப்பிட்றீங்க, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, எதுவாக இருந்தாலும் அதை ஆட் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு ஜிம்முக்கு போய் அதுக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணனா அந்த கலோரியை பேர்ன் பண்ண முடியும்னு வரைக்கும் பிளான் பண்ணி இப்போவே இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி செய்கிறாங்க. ஸோ டவுன் த லைன் இனி 10-15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு நான் 500 கலோரி சாப்பிட்ருக்கேன்னா 500 கலோரி பேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது ஹெல்த் வைஸாக நமக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் இன்னைக்கு நிறைய நமக்கு சொல்கிறாங்க. அந்த ஹைபிரிட் கல்ச்சர் வந்ததுலேருந்து நம்ம அப்படி பிளான் பண்ணி சாப்பிட்றது கூட நம்ம உடம்புக்கு போய் அந்த கழிவுகள் சேர்ந்து நமக்கு வந்து அந்த கொலஸ்ட்ராலை ஃபார்ம் ஆகி டயபெட்டிக் ஆகி நிறைய வியாதிகளுக்கு நம்ம இதாயிரும். ப்ளஸ் கெமிக்கல்ஸ் எல்லா ஃபுட்லேயுமே இன்னைக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. நம்ம வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு கலப்படம் ஆகுது. ஒரு பெப்பர் ஆகட்டும், ஒரு மஞ்சள் தூள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இன்னைக்கு கலப்படங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு 1008 வழிகளை வச்சு இன்னைக்கு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி நாங்களாம் பொருள் வாங்குறோம். ஒரு மஞ்சள் தூள் வாங்கினாலும் அதை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணோம்னா அதில் என்ன அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ண வேண்டியது. ஸோ இவ்வளோ அடல்ட்ரேஷன்ஸையும் தாண்டி, இவ்வளோ ஹெல்த் கண்டிஷன்ஸையும் தாண்டி, இவ்வளோ த்ரெட்ஸையும் தாண்டி இந்த இண்டஸ்ட்ரியை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். ஃப்யூச்சரில் சாப்பிட்றது வேணால் கம்மியாக இருக்கலாமே தவிர சாப்பிடாம இருக்க முடியாது. ஹெல்த்தியாக சாப்பிட்றது கம்மியாக இருக்கலாம், பட் அந்த டயட்டை எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இண்டஸ்ட்ரி இன்னைக்கு இருக்குது. இதில் மாபெரும் த்ரெட்ஸ் என்னென்ன நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் பலவிதமான த்ரெட் இருக்கு. ஒன்று காம்படிஷனே ஒரு த்ரெட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா தொழிலையுமே காம்படிஷனுங்கிறது இருக்கு. ஆனால் உணவு தொழிலில் இருக்கிற காம்படிஷனை என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அன்னன்னைக்கு தயாரிக்கக்கூடிய பொருளை அன்னன்னைக்கு நம்ம அழிக்கக்கூடிய ஒரு தொழில். இன்னைக்கு காலையில தயாரிச்ச பொருளை இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்குள்ள நான் அதை வித்துட்டா மட்டும்தான் நான் புத்திசாலி. இல்லாட்டி நான் அந்த இடத்துல ஒரு பெரிய லாஸை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ எதை வச்சு நான் இன்னைக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஒரு குத்து மதிப்பாக இவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு ப்ரொடக்ஷன் எடுக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு 51 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் கிடைச்ச ரெக்கார்ட்ஸை வச்சு நாங்களாம் வந்து ஒரு திங்கட்கிழமைனா இப்படி இருக்கும், ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா இப்படி இருக்கும், அதே ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்தால் அது இப்படி இருக்கும், அதே ஞாயிற்றுக்கிழமை ஒரு காந்தி ஜெயந்தி வந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் எங்ககிட்ட டேட்டாஸ் இருக்குது. அதை வச்சு நாங்கள் வந்து ஒரு கணிச்சு ஒரு ப்ரிப்பரேஷனில் போவோம். எங்களாலே அதை எக்ஸாக்டாக கணிக்க முடியறது இல்லை. ஓரளவுக்கு ஒரு 70 to 80% கணிக்கிறோம். இன்னும் அந்த 10 to 20% பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ், மைனஸ் இருந்ததுன்னா நீங்கள் பிஸ்னஸ் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை மேட்ச் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு போவோம். ஒவ்வொரு நாளும் காலையில் கடையை ஓப்பன் பண்ணதுலேருந்து நைட்டு நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் எத்தனை விதமான பிரச்சனைகள், எத்தனை விதமான கஸ்டமர்ஸ், எத்தனை விதமான பிரச்சனைகளை பார்ப்பீங்க அப்படின்னா என் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்.
ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டல் சைட்ல இருந்து, கஸ்டமர் சைட்ல இருந்து, காம்படிட்டர் சைட்ல இருந்து, உங்களோட ஒர்க்கர் சைட்ல இருந்து, எல்லா ஆங்கிள்லையும் இந்த பிரச்சனைகளை சமாளிச்சு ஒரு நாள் அந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸை முடிச்சுட்டு வெளியில வர்றதுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் இருந்தால் நீங்க ஒரு மாசத்துக்கு ஓடி ஆடி எல்லா வேலையும் செய்வீங்க. ஏன்னா அந்த கல்யாணம் அந்த டேட்டோட முடிஞ்சிரும். அப்பா அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா இது அப்படி கிடையாது. நித்தம் நித்தம் கல்யாணம் மாதிரி தான். இன்னைக்கு முடிஞ்சால் நாளை காலை திரும்ப அதே வேலையை மறுபடியும் ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒரு லேபர் பேஸ்டு தொழில். ஸோ மேன் பவர் இல்லாம இந்த தொழில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. மெஷின் பேஸ்டா நிறைய மாத்தி இந்த உலகமே அதுல இயங்கிட்டு இருக்கு. கன்சிஸ்டன்சி இருக்கும் மெஷின் பேஸ்ட்ல. பட் இந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டேஸ்டா இருக்கட்டும், அந்த அந்த உணவை ப்ரிப்பேர் பண்ற விதமா இருக்கட்டும், அது கண்டிப்பா மெஷினால பண்ண முடியாது. இன்னைக்கே உங்க வீட்லயே ஒரு ரெசிபியை, உங்க அம்மா செய்யற ரெசிபியை நாளைக்கு உங்க அம்மாவே செய்யும் போதோ, இல்ல உங்க மிஸ்ஸஸ் செய்யும் போதோ, இல்ல உங்க சிஸ்டர்ஸ் யாரை செய்யும் போதோ அது வந்து மாறும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, உணவு பரிமாறுற ரெசிபி எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இருக்கு அவங்களோட மூடு இருக்கு இல்லையா, அதுதான் மெயினா டேஸ்ட் கொடுக்கறது. அந்த மூட்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்விங் இருந்ததுன்னா அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் உங்களோட அந்த ஃபுட்ல உங்களால கண்டுபிடிக்க முடியும். நீங்க அவ்வளவு கீனா வாட்ச் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது. ஒரே அம்மா தான், அதே சமையல் கட்டு தான், அதே மளிகை பொருட்கள் தான், ஆனா மாறும். அது வந்து அவங்களோட மூடை பொறுத்தது. இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கக்கூடிய அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில அவனுக்கு மூட் ஸ்விங்ஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களால இதுல இருந்து யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன். அவனுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி ப்ராப்ளம், அவனோட பண பிரச்சனைகளா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம இந்த இண்டஸ்ட்ரி ரன் பண்ணி ஆகும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் தான். இவ்வளவையும் பண்ணி கஸ்டமர்ஸையும் திருப்தி பண்ணி ஓவர் த இயர்ஸ் நம்ம அந்த டேஸ்டி கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா நம்மளுடைய கவனம், நம்மளோட நேரம், நம்மளோட உழைப்பு கண்டிப்பா அதுல அதிகமா இருந்தால் மட்டும்தான் நம்மளால அதை சரிவர செய்ய முடியும். ஏன் பல நிறுவனங்கள் வந்துட்டு ஒரு குறைந்தபட்ச நாட்கள்லயே வந்து அவங்க காணாம போயிடுறாங்க, இல்ல என்னால இந்த இண்டஸ்ட்ரியில சக்சஸ் பண்ண முடியல, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்வால்மெண்ட் இருந்திருக்காது. அந்த இன்வால்மெண்ட் ஒரு நாள் இருந்தா பத்தாது, கடை ஆரம்பிக்கிற வரைக்கும் இருந்தா பத்தாது, ஒவ்வொரு நாளும் நீங்க என்னைக்கு வரைக்கும் அந்த தொழில் பண்றீங்களோ அன்னைக்கு வரைக்கும் இருந்துதான் ஆகணும். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ஃபுட் இண்டஸ்ட்ரியை பத்தி நான் சொல்றேன். நீங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா தட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்க இருக்கீங்களோ இல்லையோ, எங்கிருந்து வேணாலும் நீங்க உங்களால ஆப்ரேட் பண்ண முடியும். அங்க வந்து தங்க வர்றவங்கள உபசரிக்கிறது தான் மெயின். அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டுங்கிறது ஒரு நீடா இருக்கு. ஆனா ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த உணவு பிடிச்சிருந்து, அந்த இடம் பிடிச்சிருந்து, அந்த ஆம்பியன்ஸ் பிடிச்சிருந்து, அந்த ருசி பிடிச்சிருந்து, அங்க பிரைஸ் அஃபோர்டபுளா இருந்து, இத்தனை விஷயமும் உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போறீங்க. திரும்பவும் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா மட்டும்தான் அடுத்து மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர போறீங்க. இன்னைக்கு என் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஒரு 750 பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க அப்படின்னா, நாளைக்கு வர்றது அதே 750 பேர் இல்ல. அதுல ஒரு 5% ஆஃப் த ஆட்கள் மட்டும்தான் அடுத்த நாள் வருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஒரு 5% வரலாம். ஸோ ஓவர் ரொட்டேஷன் பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு நாளைக்கு 750 பேர் கஸ்டமர்ஸ் வேணும்னா, நான் 30 நாளைக்கு அதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, ஒரு 21,000 பேர் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கவுண்ட் கிடைக்கும். அவ்வளவு கஸ்டமர் பேஸ் இருந்ததால் மட்டும்தான் நம்மளால ரொட்டேஷன்ல ஒரு நாளைக்கு ஒரு 750 பேரை நம்ம ரெஸ்டாரண்ட் கொண்டு வர முடியும். ஏன்னா முதல் மாதிரி கிடையாது. அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் இருக்குன்னா வேற காம்படிஷனே இருக்காது. பிரியாணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு 2 வெரைட்டி தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு 400 வெரைட்டி, 600 பிராண்ட், 700 பிராண்ட் பிரியாணிக்கு மட்டும் விற்கிறாங்க. ஸோ அவ்வளோ ப்ரிஃபரன்சஸ், சாய்ஸஸ் இருக்கும்போது உங்க கடைக்கு திரும்ப திரும்ப வந்து சாப்பிடணுங்கிற நீடு இல்லாம போயிருது கஸ்டமர்ஸ். ஏன்னா வெரைட்டிஸ் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண பாக்குறாங்க. எனக்கு இது பிடிச்சிருந்தாலும் எனக்கு டெய்லி அது வேண்டாம், நான் வேற ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். நம்ம பிள்ளைகளும் வந்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய எல்லாரும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்றாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் அது அவங்கள தூண்டுது. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு போன்ல நோண்டிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வாட்ஸ்அப்லயோ அல்லது ஒரு ஃபேஸ்புக்லயோ இல்ல ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோட நோட்டிபிகேஷனோ வருது. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உடனே அந்த ஃபுட்டு சூடா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு நல்ல அழகான ஒரு வீடியோவோ அல்லது போட்டோவோ போஸ்ட் பண்றாங்கன்னா உடனே அது நம்மளை தூண்டுது, சாப்பிட வைக்குது. அடுத்த கிளிக்ல அதை ஆர்டர் பண்ணிடுறோம். அடுத்த 20வது நிமிஷம் அது நம்ம வீட்டுக்கு வந்துடுது.
அடுத்த 10 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிடும். ஒரு காலத்துலலாம் அப்படி கிடையாது. நம்ம எதை வேணும்னாலும் நம்ம தேடி போய் தொலாவி அந்த இடத்துக்கு போய் அதை சாப்பிட்டு வருவோம். ஸோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. ஒரே கடையில போய் ஒரு டேக்அவே வாங்கிட்டு வருவோம். அங்க என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே அந்த கடையில வாங்குவோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை கல்ச்சர். இன்னைக்கு ஒரு கடையில தோசையை வாங்கிட்டு, இன்னொரு கடையில பரோட்டா வாங்கிட்டு, இன்னொரு கடையில சிக்கன் வாங்கிட்டு, இன்னொரு கடையில பிரியாணி வாங்குறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடையில இது நல்லா இருக்கு, அந்த கடையில அது நல்லா இருக்கு, அந்த கடையில அது நல்லா இருக்கு. ஸோ 4 இடத்துல நான் ஆர்டர் போட்டாலும் எனக்கு 20 நிமிஷத்துல 4 பேர் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போறாங்க. ஸோ எனக்கு வந்து நான் ருசியா சாப்பிடணும், நான் வேணுங்கிறத சாப்பிடணும். எனக்கு ஒரு கடைக்கு போயிட்டாங்கனால அந்த கடையில எல்லாம் சாப்பிடணுங்கிறது கிடையாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ இது ஒரு த்ரெட். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் வளர்ந்துட்டு வருது ஒரு சைடு. இன்னைக்கு இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனியே உள்ள வந்து நம்ம பிசினஸை டோட்டலா ஸ்டடி பண்ணிக்கிட்டாங்க. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எங்களோட இண்டஸ்ட்ரியில எந்தெந்த பிராண்ட் எல்லாம் எந்தெந்த நேரத்துக்கு என்ன மாதிரி ஃபுட்டை என்ன பிரைஸ் ரேஞ்சில் எந்த வயசு பசங்க எந்த ஏரியால இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்கிறது வரைக்கும் அவங்க கிட்ட டேட்டா பேஸ் இருக்கு. அந்த டேட்டா பேஸை எடுத்துட்டு இந்த கம்பெனிகள் எல்லாம் அவங்களே சுயமா என்ன பண்றாங்கன்னா, அவங்களே ஒரு ரெஸ்டாரண்ட்டை பல பிராண்ட்ல ஆரம்பிச்சு அவங்க வந்து அவங்களுக்கு தெரியுது இந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் போகுது அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் என்ன பிரைஸ் விற்கிறாங்களோ அதை விட 20 to 30% கம்மியா வச்சு அவங்க வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே காம்படிஷனா இன்னைக்கு செயல்பட்டு வர்றாங்க. இந்த டேட்டா எல்லாமே ரெஸ்டாரண்ட் ஆபரேஷன்ஸ்ல இருந்து தான் அவங்க எடுத்திருக்காங்க. இந்த கம்பெனிஸ் யாருமே ப்ராஃபிட்டுக்கு தொழில் பண்றது இல்லை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இந்த ஆன்லைன் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே மேசிவ் லாஸ்ல தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அவங்க இப்படி ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் இட்ஸ் அகைன் கில்லிங் த இண்டஸ்ட்ரி தான். இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற பேட்டர்ன் எல்லாத்தையும் காப்பி பண்ணி இதெல்லாம் யூனிவர்சலா ஃபண்டிங் வந்து குளோபலா வருது உங்களுக்கு எல்லாத்துக்கும். அந்த ஃபண்டிங்கை வச்சு இந்த கம்பெனி இந்த டீம் ஆப்ரேட் பண்றாங்க, இந்த கொரியர் சர்வீஸ் ஆப்ரேட் பண்றாங்க, ஃபுட்டை டெலிவரி பண்றாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே தே ஆர் மேக்கிங் லாசஸ். ஒவ்வொரு மாசமும் லாஸ் அக்யூமுலேட் பண்ணி நூற்றுக்கணக்கான கோடிகள் இன்னைக்கு கடன்ல தான் இந்த கம்பெனிகள் இருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நாளைக்கு இந்த டேட்டா பேஸை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு ஒரு 5000 கோடி லாஸ் ஆயிருந்தா கூட ஒரு 20,000 கோடிக்கு கம்பெனியை அடுத்து ஒரு பெரிய கம்பெனி அமேசான் மாதிரி ஒரு கம்பெனிக்கு வித்துட்டு போயிடும். இவங்க எல்லாரும் லாஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கிறதே அதுவும் ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் நம்ம இண்டஸ்ட்ரியை கொண்டுட்டு தான் இருக்கு. மறைமுகமா இல்லை, நேர்முகமா கொண்டுட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ நாங்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோமானா கிடையாது. ஆனா மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. வேற வழி இல்லாம நாங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இன்னைக்கு 25% ஆஃப் த பிசினஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்ல நடக்கிறது இன்னைக்கு ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் தான் நடக்குது. நம்ம கிட்ட இருந்து வாங்குற பொருளை இன்னும் 20% எச்சா கொடுத்து ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா சோம்பேறித்தனம், மேபி டைம் இல்லை, நினைச்ச இடத்துல கிடைக்குது, வசதி இல்லை, அவங்க கொடுக்குற ஆஃபர் இல்லை, அந்த விஷயம் என்ன தூண்டுது, அந்த நேரத்துக்கு என்னால போக முடியாது, சோம்பேறித்தனமா இருக்கு, எனக்கு இருக்கிற இடத்துக்கு வந்துடுது, பரவாயில்ல 20% எக்ஸஸா இருந்தாலும். ஆனால் இந்த 20% எக்ஸஸை கொடுக்கறத கொண்டு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல கொடுத்தா அந்த ரெஸ்டாரண்ட் வில் மேக் சம் ப்ராஃபிட். ஆனால் இன்னைக்கு அது எல்லாமே வெளியே தான் போயிட்டு, இந்த ஃபண்ட் எல்லாமே இந்தியா விட்டு வெளியில போகுது. அப்படியே இது ப்ராஃபிட்டபிளா நடந்தா இந்தியா விட்டு வெளியில போகுது. இதுவெல்லாம் ஒரு நெகட்டிவ் விஷயங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இது இன்னும் பிற்காலங்கள்ல இன்னைக்கே பாத்தீங்கன்னா சென்னையிலலாம் உங்களுக்கு டன்சோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளவுட் ஸ்டோர்ஸ் அங்கங்க ஒரு 50 இடத்துல சென்னையில வச்சிருக்காங்க. சென்னையில போய் ஒரு அவுட்லெட் வந்து ஒரு 50 அவுட்லெட் போட்டு நம்மளால தொழில் பண்ண முடியுமா? ஆனா 50 இடத்துல அவங்க வந்து கிளவுட் ஸ்டோரை வச்சுக்கிட்டு எனிதிங் ஆர்டர் பண்ணீங்கன்னா 10 மினிட்ஸ்ல டெலிவரி பண்ணலைன்னா அந்த மெட்டீரியல் எல்லாமே ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு ஏரியாவுக்கு ஒன்று. நீங்க அண்ணா நகர் எடுத்துட்டீங்கன்னா ஒன்று, டி நகர் எடுத்துட்டீங்கன்னா ஒன்று, பாரிஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒன்று, விருகம்பாக்கம், எல்லா ஏரியாலையும் ஒவ்வொரு டார்க் ஸ்டோர் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோர்ல இருந்து அவங்களால எல்லா லொகேஷனையும் 10 நிமிஷத்துல ரீச் அவுட் பண்ண முடியற அளவுக்கு அவங்க அந்த சாஃப்ட்வேரும் அந்த ஆப்பும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது அடுத்தது அந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய த்ரெட். ஒரு சின்ன அண்ணாச்சி கடையா இருக்கட்டும், ஒரு சின்ன மளிகை கடையா இருக்கட்டும், ஒரு வண்டியில காய்கறி, இவங்க எல்லாத்துக்குமே ஃபியூச்சர்ல த்ரெட் காத்துக்கிட்டு இருக்கு. வெளி மாநிலங்கள்ல இல்ல வெளி தேசங்கள்ல நீங்கெல்லாம் பல பேர் பல கண்ட்ரில இருக்கீங்க. அங்கெல்லாம் இன்னைக்கு நீங்க பாப்பீங்க, அங்க வந்து ரோட்ல ஒரு வெண்டார் தள்ளிட்டு போய் காய்கறி விற்கிறதோ
அல்லது ஒரு ரோட் சைடில் போட்டு ஒருத்தர் விற்கிறதோ, இல்லை ஒரு சிக்கன் மட்டன் ஸ்டால் ஒரு ரோட் ஓரமாக இருக்கிறதோ, இதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃபியூச்சர் அப்படிதான் நம்ம நாட்டிலையும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அங்கே அழிஞ்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சட்டதிட்டங்கள் அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு மீட் அப்படின்னா ஒரு மீட் ஸ்டோர் அங்கே வைக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு மீட் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்கணும், ஃப்ரோசன் மீட்டாக தான் இருக்கும். அது அண்டர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் அது கிடைக்கும். நீங்கள் இந்த ஊரில் போய் ஒரு கறிக்கடையில் நின்று உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எனக்கு இது 1/2 கிலோ வெட்டி கொடுங்க, இது 1 கிலோ வெட்டி கொடுங்கலாம் கேட்டு வாங்க முடியாது. ஸோ அங்கே என்ன சாப்பிட்றோம்? எல்லாருமே அங்கே ஃப்ரோசன் மீட்டை தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் 3 மாதம் வச்சுருக்காங்க. நாம் அப்ராட் போனோம்னாலும் பார்க்குறோம். என்னோட ஓன் சிஸ்டர் வீட்லேயே நான் பார்க்குறேன். அவ்வளோ ப்ரான்ஸ்லேருந்து சிக்கன் மட்டன்லேருந்து எல்லாமே ஃப்ரீசரில் அடுக்கி வச்சுருக்காங்க. பட் அது பார்க்கும்போது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கு. ஆனால் ஃபியூச்சரில் நம்மளும் அந்த இடத்துக்கு தான் வருவோம். ஏன்னா அதுதான் இங்கேயும் வரும். ஒரு காலத்தில் அங்கே மால் கல்ச்சர் இருந்தது, நமக்கு அப்படி மாலே கிடையாது. இன்னைக்கு எத்தனை மால்ஸ் உள்ள வந்துருச்சு, எவ்வளோ விதமான டெலிவரி சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு கூகுள் மேப் இல்லாமல் நம்ம எங்கேயும் போகிறதில்ல. அது மாதிரி எல்லாமே நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ளே வந்துட்டு தான் இருக்குது. நம்மளும் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு தான் இருக்கோம். கலாச்சாரம் கெட்டுட்டு தான் இருக்குது, ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் போயிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே இந்த இடத்துல நான் ஒரு த்ரெட்டாக தான் பார்க்குறேன். ஒரு எம்ப்ளாயோட அட்ரிஷன் ரேட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அதாவது அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 25 வருஷம் ஒரு கடையில் ஒர்க் பண்ணேன், 40 வருஷம் ஒர்க் பண்ணவங்க. இப்போ கூட எங்கள் கடையில் 52 வருஷமும் ஒர்க் பண்ணவங்க, டே 1லேருந்து இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒருத்தர் தான் இருக்காங்க. 50 பேர் 100 பேர் இல்லை, நான் சொல்கிறேன் 800 பேர் கிரவுண்டில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், ஒரு பயமாக இருக்கட்டும், அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கான்னு கேட்டால் எந்த இடத்துலையுமே ஹீ இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அடுத்தடுத்து அட்ரிஷன் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. 6 மாதம் ஒரு இடத்துல கண்டினியூஸாக வேலை பார்த்தாலே பெரிய விஷயமா இருக்குது. 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும், அது ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு நினைக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு கம்மி இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் நம்ம குக்காக வச்சுட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வேணாலும் ஒரு ஆளை ஒரு 5000 ரூபா சேர்த்து கொடுத்தா அவங்கள கூப்பிட முடியுது. இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு எம்ப்ளாயிஸை வச்சுட்டு நம்மளால எப்படி கன்சிஸ்டண்டா ஒரு ஃபுட்டை குவாலிட்டியாகவும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கொடுக்க முடியும்? ஸோ இது கண்டிப்பாக ஒரு த்ரெட்டு தான். இது நான் ஒன்றும் மந்திரவாதி இல்லையே. டெய்லி அதே மாதிரி எப்படி என்னால் கொடுக்க முடியும்? எம்ப்ளாயீஸோட சப்போர்ட் இல்லை, ஒரு ஸ்டாஃபோட இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா என்னால் கண்டிப்பாக ஒரு சர்வீஸே கொடுக்க முடியும். ஒரு உணவை நல்லா சமைச்சு வச்சா கூட அதை பரிமாறுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிறைவோட பரிமாறுறதுக்கும், ஒரு சிரிச்ச முகத்தோட பரிமாறுறதுக்கும், அவங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு போய் அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு எம்ப்ளாயி வேணும் இல்லையா? அது எந்த அளவுக்கு அந்த எம்ப்ளாயி வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனில் அவங்க இன்வால்வ்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். நீங்கள் என்ன சேலரி கொடுத்தாலும் அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆகலை ஒரு ஸ்டாஃப் அப்படின்னா எப்படி அவங்ககிட்ட நீங்கள் அவுட்புட்டை எதிர்பார்க்கணும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ப்ராப்ளத்தில் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு எம்ப்ளாயி இல்லை அப்படிங்கிறதுல பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறவங்க தான் நிறைய நான் பார்க்குறேன். கடந்த 2 மாதம் முன்னாடி நான் யூஎஸ் வந்திருந்தேன். யூஎஸில் எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிருந்தேன். தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்ஸ் நேராக அவங்களோட கிச்சன் வரைக்கும் போனேன், பார்த்தேன், எல்லாம் பண்ணேன். அப்ராடில் வந்து தொழில் பண்ணுங்கிற ஆசை எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அது பார்த்தது. ஏன்னா இங்கேயே நமக்கு இவ்வளோ இஷ்யூஸ், அதே தாண்டி அங்கே வேற மாதிரி பல இஷ்யூஸ் இருக்கு. சரி, 3:30னா 3:30க்கு அவன் அங்கே இருக்க மாட்டான். அது ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. இங்கெல்லாம் அப்படி இல்லை. மேபி ஃபியூச்சர்ல இங்கேயும் அப்படி ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே வந்து ஒரு முடிக்கிறோம் வேலையை அப்படின்னா அன்னைக்கு நைட்டு எல்லாத்தையும் கழுவி கிளீன் பண்ணி கிச்சனை பர்ஃபெக்டாக வச்சுட்டு தான் போவோம். ஆனால் அங்கெல்லாம் அவங்க அதை பண்ணுறது கிடையாது. ஏன்னா எம்ப்ளாயிஸ் ஆர் நாட் ரெடி. அவன் டைம் முடிஞ்சு அவன் போயிடுவான், அவன் வந்து தான் பண்ணுவான். அப்போதான் நம்ம கிளீன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் என்னால் அதை வந்து ஜீர்ணிச்சிக்க முடியல. அப்படி அப்படியே விட்டுட்டு அதை மணி அடிச்ச உடனே வெளியில போற மாதிரி ஒரு சூழ்நிலை. கண்டிப்பா எதனால நம்ம வெளிநாடுகளில் வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம்னா கண்டிப்பா நம்மளோட பிராண்டை எக்ஸ்பெண்ட் பண்ணணும், பிரான்ச்சஸை வெளிநாடுகளுக்கு எடுத்துட்டு போகணும். நம்ம அங்கே போய் சம்பாதிக்க முடியும், நமக்கு ஸ்கோப் இருக்கு. இல்லை அங்கே வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செயினை டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஆனால் ஒரு காஸ்ட் வைஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டை அப்ராடில் ஆரம்பிக்கிறதுங்கிறது இந்தியாவில் ஆரம்பிக்கிறத விட குறைஞ்சபட்சம் 4 மடங்கு 5 மடங்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஒன்று.
இன்னொன்று, எம்ப்ளாயீஸை ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி கொண்டு போகிறதுங்கிறது ஏஷியன் கண்ட்ரிஸ் சைடு வேணால் ஈஸியான ஒரு விஷயமா இருக்கலாம். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சைடெல்லாம் ஒரு எம்ப்ளாயை கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது வந்து குதிரை கொம்பாக தான் இருக்குது. இன்னொன்று, இப்போ எப்படி தான் அங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆப்ரேட் ஆகுதுங்கிறதையும் நான் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கல்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள வச்சு தான் செஞ்சிட்டு இருக்காங்க. சராசரி ஒரு மனிதனோட அங்கே வந்து சேலரி பார்த்தோம்னா, ஒரு அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம் 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபா நம்ம வேல்யூக்கு அவங்களுக்கு ஒரு லேமேன், எதுவுமே தெரியாத ஒருத்தர், நம்ம சொல்லி கொடுத்தா செய்வாங்க அந்த அளவுக்கு ஒரு லேமேனுக்கு 3.5-4 லட்சம் சம்பளம் கொடுத்து நம்ம அங்கே பிஸ்னஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 9 ஹவர்ஸ்னா 9 ஹவர்ஸ் தான். எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அக்காமடேஷன் எல்லாமே வேற லெவலில் ஒரு காஸ்டாக தான் நான் பார்த்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் நம்ம போய் வெளிநாடுகளில் தொழில் பண்ணணுமாங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. ஆசைகள் இருந்தது. இப்போ சிங்கப்பூரோ மலேசியா மாதிரி நாடுகளுக்கோ நான் காலையில் ஒருத்தருக்கு வீசா அரேஞ்ச் பண்ணி ஈவினிங் அனுப்பிச்சிட முடியும். பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கிறதா நான் பார்த்தேன். இதுக்கு வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க தான் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வியாக ஒரு 2 மாதமாக ஓடிச்சு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்களாம் வந்து அமெரிக்காவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய என்னோட நண்பர்கள், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஒரு வேலையாக போயிருந்தப்போ நான் அதையும் பார்த்தேன். ப்ராக்டிக்கலி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம குக் பண்ணால் இங்கே கொடுக்கக்கூடிய அந்த டேஸ்ட் அங்கே கொடுக்க முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட்லி 100% ஹைப்ரிட். இன்னைக்கு நம்ம நாட்டில் இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் கண்ட்ரி வெரைட்டிஸ் கிடைக்குது. ஸோ அதை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் அதுவுமே நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய த்ரெட்டு தான். அந்த த்ரெட்டு பேசணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்குது. அதில் அக்ரிகல்ச்சர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜர் சப்போர்ட் அக்ரிகல்ச்சர் சைடில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப காலத்துக்கு இதே மாதிரி இருக்கும். இல்லைன்னா டோட்டலாக பேட்டர்னே மாறிடும். உணவு சமைக்கிற விதமே மாறிடும். இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க இம்பாசிபிள் மீட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லேப் க்ரோன் மீட், இது எல்லாமே வந்து வெஜிடேரியன். ஒரு சிக்கன் வெஜிடேரியனில் கொடுக்குறாங்க, ஒரு ஃபிஷ்ஷு, ஒரு ப்ரானு, ஒரு மட்டன் எல்லாமே வெஜிடேரியனில் செஞ்சு அதே டெக்ஸ்சரில் அதே ஸ்மெல்லு ஃப்ளேவரோட மட்டன் மாதிரியே அப்படியே இருக்கும். பீசஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். எல்லாமே லேப் க்ரௌண்ட். இன்னைக்கு டைமண்ட் வரைக்கும் லேப் க்ரௌண்ட் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து அகெயின்ஸ்ட் த நேச்சர் நம்ம போயிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த இம்பாசிபிள் மீட்டுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு த்ரெட்டாக நாளைக்கு இண்டஸ்ட்ரிக்கு வருங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே ஒரு சைக்கிள், இது எல்லாமே நேச்சர். ஒரு நெல் விளைவிக்கிறதா இருக்கட்டும், ஒரு கரும்பாக இருக்கட்டும், ஒரு கரும்பு விளையுது, ஒரு நெல் விளையுதுன்னா அது கூட எத்தனை விஷயங்கள் வளர்ந்துட்டு வருதுங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு விவசாயி நெல் விளைய வைக்கிறாருன்னா அவர் குடும்பம், அவரு அது சார்ந்த என்னென்ன, ஒரு எறும்பா இருக்கட்டும், இல்லை ஒரு எலியா இருக்கட்டும், ஒரு பாம்பாக இருக்கட்டும், இது எல்லாமே ஈகோ சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு அக்ரிகல்ச்சரோடு சேர்ந்து அந்த ஈகோ சிஸ்டமும் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இது மொத்தமாக அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த விதமான மீட்டல். இதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, இன் ஃபியூச்சர் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை கேட்டர் பண்ணுற அளவுக்கு முடியாது. ஸோ நம்ம ஃபியூச்சரில் ஹெல்த் கண்டிஷன்ஸையும் யோசிச்சு இதை தான் நம்ம பண்ணி ஆகணுங்கிறது தான் அவங்களோட கன்வின்சிங் பாயிண்ட் இதில். ஆனால் என்னுடைய நோட்டம் எப்படி இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அதில் எத்தனை பேர்த்தோட எம்ப்ளாய்மெண்ட் அடங்கி இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இந்த நேச்சரோட கலந்து அது போயிட்டுருக்கு, அதோட வேஸ்டேஜஸ் எப்படி மறுபடியும் அக்ரிகல்ச்சர் போகுது, அக்ரிகல்ச்சரோட அவுட்புட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படி ஒரு விவசாயி விற்று அது லாபம் சம்பாரித்து அவர் குடும்பத்தை காப்பாற்றுறதுலேருந்து ஒரு நாட்டோட எக்கானமி எவ்வளோ விஷயம் அதில் பேஸ் ஆகிருக்கு, எல்லாமே ஒரு கார்பரேட் கம்பெனியில் போய் சிக்கிட்டா எப்படி இருக்கும். இன்னைக்கு ஊர்காயிலேருந்து எடுத்துக்கங்க, கரன்சி வரைக்கும் எல்லாமே கார்பரேட் கையில் போகுது. இது எல்லாமே கார்பரேட் கையில் போயிட்டா ஒரு மிடில் மேன், ஒரு சாதாரண மனிதனோட நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இதில் என்ன இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா, எல்லாமே இதை நம்ம சமாளித்து தானே வந்தாகணும். அப்படின்னா இது நம்ம பிரச்சனைன்னு வரும்போது தானே பிரச்சனைன்னு பார்க்குறோம். இப்போ ஹார்ட் அட்டாக் ஒரு நாளைக்கு ஒரு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கே ஒரு 2 பேருக்கு கேள்விப்படுறோம். இதே ஒரு 20-30ங்கிறப்ப நமக்கே ஒரு பயம் வந்தது, எப்போ நான் அப்படிங்கிற ஒரு பயம் வந்தது. ஸோ ஏன் பெட்டர் பிஃபோர், இப்போவே யோசிக்கலாமே. எல்லாரும் அதை யோசிக்கணும். நம்ம சொந்தங்கள் எல்லா ஊர்லேயும் இருக்கீங்க,
அவங்களுக்கான கருத்துக்கள் இதுல நிறைய இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த செஷன்ல சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசுனது சம்பந்தமா ஏதாவது தவறான பாயிண்ட்ஸை பதிவிட்டு இருந்தேன்னு என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா இதெல்லாம் என்னோட பார்வையில நான் வந்து இவ்வளவு வருஷம் என்னுடைய அனுபவத்துல நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்தே ஒரு ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே தான் இருக்கேன். ஒரு தகுந்தது வளர்ந்தது, நான் எழுதுறது படிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸ் கூட தான் விளையாண்டுருப்பேன். அவங்க கூட தான் பேசியிருப்பேன். எனக்கு அந்த பாஷையிலே அவங்களோட தான் எனக்கு ஒட்டி. ஏன்னா டவுன் சவுத்ல இருந்து தான் ஒர்க் பண்ண வருவாங்க. அவங்க கூடயே தான் சின்ன வயசுல இருந்து அதான் சொல்றேன் இல்லையா, 4 பேர் ஒர்க் பண்ற ஒரு மெஸ்ல இருந்து இன்னைக்கு 800 பேர் ஒர்க் பண்ற ஒரு கம்பெனி கொண்டு வந்தது. டைரக்டா ஒவ்வொருத்தர் கூட இன்வால்வ்டா ஒர்க் பண்ணி அவங்க கூடயும் சேர்ந்து டிராவல் பண்ணி ஒவ்வொரு பிரான்ச்சும் பர்சனலா எந்த விதமான ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி இல்லாம பார்த்து பார்த்து நம்மளே செஞ்சு கொண்டு வந்ததுனால அவ்வளவு அனுபவங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அக்ரிகல்ச்சர் அழிஞ்சுது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட எல்லாமே அழிஞ்சுது. காடு அழிஞ்சா எப்படி எவ்வளவு மிருகங்கள் அழிஞ்சிரும் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி அவங்க அந்த மிருகங்கள் எல்லாம் அந்த காட்டுல இல்லைன்னா ஈகோசிஸ்டம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லை, ஒரு சிங்கம் இல்லை அப்படி காட்டுல இல்லைன்னா மானோட பாப்புலேஷன் எப்படி இருக்கும், மானோட பாப்புலேஷன் அதிகமானா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நினைச்சே பார்க்க முடியாது. சிம்பிள் உதாரணம் சொல்றேன். ஒரு கடல்ல நீங்க ஒரு வருஷம் மீன் பிடிக்காம விட்டுட்டீங்கன்னா கடல் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? கடல் நிறைஞ்சு மீன்கள் வெளியில வந்து விழுக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஈகோசிஸ்டம். ஒவ்வொரு விஷயத்துலயும் இந்த கனெக்ட் இருக்கு. அப்போ இது அழிஞ்சே ஆகணும். இது அழியணும்னா கண்டிப்பா அது சம்பந்தப்பட்ட ஒரு உணவை, இப்ப நம்ம சம்பந்தப்பட்ட உணவை நம்ம தான் சாப்பிடணும். ஒரு புலி சம்பந்தப்பட்ட உணவை புலி தான் சாப்பிடணும். ஒரு யானை சம்பந்தப்பட்ட உணவை யானை சாப்பிடணும். இதுதான் ஈகோ சைக்கிள். ஸோ இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எல்லாமே ஆர்டிபிஷியலா லேப் க்ரோனா ஒரு மீட்டை நம்ம வந்து கொடுக்குறோம்னா கண்டிப்பா வந்து தவறு ஃபியூச்சர்ல வருது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு சிக்கன் இருக்கு, ஒரு மட்டன் இருக்கு, ஒரு போர்க் இருக்கு, ஒரு பீஃப் இருக்கு, இவ்வளவு மீட் இருக்கு. இவ்வளவு மீட் இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியலா இம்பாசிபிள்ல லேப்ல வளர்த்தி அதை சப்ளை பண்ற செயின் இப்பவே ஆரம்பிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிக்குமே அது வந்தாச்சு, இன்க்ளூடிங் இந்தியா வரைக்கும் அது வந்தாச்சு. இன்னைக்கு யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு மேஜர் த்ரெட் இண்டஸ்ட்ரிக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டி, குவான்டிட்டி, பிரைஸ், இதுல நம்ம இண்டஸ்ட்ரியில அந்த எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணி பண்றக்கூடிய நிறுவனங்கள் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. கன்சிஸ்டண்டா மார்க்கெட்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களால இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சு வர முடியுது. ஸோ இதுல ஏதாவது ஒரு இடத்துல அந்த குவான்டிட்டிலயோ இல்லை குவாலிட்டிலயோ இல்லை ப்ரைஸ்லயோ இல்லை சர்வீஸ்லயோ ஒரு இடத்துல தவறினால் கூட மொத்த ஸ்ட்ரக்சருமே கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் இண்டஸ்ட்ரிக்கு. இது எல்லா கவனத்துக்கும் நான் இந்த இடத்துல கொண்டு வர விரும்புகிறேன். இந்த தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் இந்த தொழிலில் என்ன கஷ்டங்கள் இருக்கு, எத்தனை விதமான லைசன்சஸ் இருக்கு. அதாவது ஒரு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு டயர் 2 சிட்டியில் வந்து 24 டைப் ஆஃப் லைசன்சஸ் இருக்கு. 24 டிபார்ட்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் அந்த தொழில் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த 24 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு லைசன்ஸ் இருக்கு. இந்த 24 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரெனியூவல் இருக்கு, இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. இவ்வளவையும் பார்த்து சரிவட செஞ்சு அந்த தொழிலில் ஒரு எம்ப்ளாயிக்கு, நீங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, முதல்ல ஒருத்தர் ஒரு ஊருக்குள்ள ஒரு வேலை தேடி வர்றாருன்னா முதல் அவர் வந்து போய் சேர்ற இடம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் போய் சேர்ந்த அப்பவே அவனுக்கு வந்து உணவு, தங்குறதுக்கு இடம், யூனிஃபார்மு, டீ காஃபி, சம்பளம் எல்லாமே போய் சேர்ந்த அன்னையிலேருந்து கிடைக்கக்கூடிய இடம். நீங்கள் வேற எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஃபுட் அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, அக்காமடேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே நம்ம போய் வேலை கிடைச்சி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்படி இருந்த ஒரு காலம் மாறி இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியுமே நான் ஃபுட்டு கொடுத்துட்றேன், நான் அக்காமடேஷன் கொடுத்துட்றேன், நான் உன் இடத்துல வந்து பிக்கப் பண்ணி உன் இடத்துல கொண்டு வந்து உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்,
டீ காஃபி ஸ்நாக்ஸ்லேருந்து அத்தனை ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே இன்னைக்கு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் அதை ஒரு வசதியாக இருந்ததுனால எம்ப்ளாய்மெண்ட் நிறையா ஹோட்டல்ஸு கிடைச்சிட்டு இருந்தது, எம்ப்ளாயீஸ் கிடைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுவுமே ஒரு த்ரெட் ஆயிடுச்சு. ஸோ ஐடி உள்ள ஒரு ஒரு ஊருக்குள்ள வருதுனாலே பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு த்ரெட்டாக தான் நான் பார்க்குறேன். ஐடின்னு நான் சொல்றது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் சொல்றேன். ஸோ ஒரு டைடல் பார்க் வருது அந்த ஊர்ல அப்படின்னா நான் வந்து அதை வந்து ஒரு த்ரெட்டாக தான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஒரு ஊருக்குள்ள எப்போ வருதோ அன்னைக்கே அந்த ஊரோட ட்ரெடிஷன் வேல்யூஸ் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. ஐடி வந்ததுக்கப்புறம் அந்த ஊரோட கல்ச்சரே மாறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலால அந்த ஷிஃப்ட் டைம், ஒர்க்கிங் டைமே பார்த்தீங்கன்னா, நைட்டு 3 மணிக்கு போயிட்டு காலைல 11 மணிக்கு வருது. காலைல 11 மணிக்கு தூங்கி சாயங்காலம் 3 மணிக்கு எந்திரிக்கிறது. இது வந்து முதல்ல நம்ம பாடியே அடாப்ட் ஆகாத ஒரு விஷயம். நைட்ல தூங்கி பகல்ல வேலை செய்யணுங்கிறது தான் நமக்கா இருக்கட்டும், மிருகங்களுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு நேச்சரான ஒரு விஷயம். நைட்ல தூங்கணும், பகல்ல வேலை செய்யணும். இந்த விஷயத்துக்கே இது நேர் எதிர்மறையான ஒரு விஷயம் தான் நடக்குது. ஏன் அப்படின்னா, எல்லாரும் ஒர்க்கிங் ஃபார் கிளையண்ட் அப்ராட். ஸோ அவங்க டயத்துக்கு தான் நம்ம இங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரில ஒவ்வொரு டைமுக்கு இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே வந்து முதல்ல ஒரு தவறான விஷயமா தான் நான் பார்க்குறேன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஐடில ஒர்க் பண்ணும்போது ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா, அங்க இண்டிவிஜுவலா ஒருத்தவங்க கூட அ அ தங்கிக்கிறாங்க. லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல போய்க்கிறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அன்டைமுக்கு வர்றாங்க, அன்டைமுக்கு போறாங்க. இன்னொன்னு ஐடில வந்து ஒரு ஒரு ஸ்வீப்பிங் கேட்டகரியில, ஒரு கிளீனிங் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு கூட ஸ்டார்ட்டிங் ஒரு 20,000 to 25,000 சேலரி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, அவங்க ஐடி வந்ததுலேருந்து அந்த ஏரியால ஆட்கள் வேலைக்கே கிடைக்காது. எந்த கிளீனிங் ஒர்க்கு கூட கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த மாரி எல்லாம் பார்க்கும்போது கல்ச்சர் கெட்டு போயிடுது. ஸோ ஊர் விட்டு ஊர் வந்து இளம் வயசுலயே ஒரு ஊர்ல தனியா தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களோட அந்த ஒரு மாரல் இல்ல. கண்டிக்க ஆள் இல்ல. சம்பளம் நெறைய வருது. அந்த வயசுக்கு பெங்களூர் மாரி ஊர்கள் எல்லாம் நம்ம ஊர்ல பார்க்குறோம். அந்த கல்ச்சர் அப்ராட்ல கூட இல்ல. வெஸ்டர்ன் கல்ச்சர்ல கூட இப்ப நெறைய விஷயங்கள் பக்காவா அவங்க அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கிற தவறான விஷயங்கள மட்டும் காப்பி பண்ணிட்டு வந்து நம்ம ஊர்ல நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுவும் ஒரு த்ரெட் தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ இவ்வளவு விதமான த்ரெட் இருக்கு. ஆனா அதே அளவு ஈக்குவலான ஸ்கோப் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ ஸ்கோப்பும் இருக்கு, த்ரெட்டும் இருக்கு. இத எப்படி மேட்ச் பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் நம்மளோட புத்திசாலித்தனமும், நம்ம கத்துக்கிட்டதும், நம்ம அனுபவப்பட்டதும் வச்சு நம்ம இந்த தொழில எப்படி செய்யலாங்கிறது சொல்லிக் குடுக்கும். இது வந்து ஒரு நாள் கிளாஸுக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் ஆரம்பிக்கலாங்கிற விஷயம் கிடையாது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த காணொளி மூலமா தெரியப்படுத்திக்கிறேன். ஆ இதுக்கு மேல இத பத்தி பேசணும்னா நெறைய பேசலாம். நெறைய விஷயங்கள் இருக்கு. இன் டெப்த்தா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு லைசென்சிங்கு, அதுக்கான இவ்வளவு செலவு வருஷம் நம்ம டீல் பண்றோம். அதை ஹேண்டில் பண்றதுக்கு எத்தன பேர நம்ம உள்ள வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் பேசிட்டே போலாம். ஒரு தெஃப்ட் எப்படி நம்ம அ நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு தெஃப்ட்ட எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஒரு ஃபுட் வேஸ்டேஜ் எப்படி கண்ட்ரோல் பண்றது? எப்படி காஸ்ட்ட கண்ட்ரோல் பண்றது? காஸ்டிங் எப்படி பண்றது? ஒரு எஸ்ஓபி எப்படி பிரிப்பேர் பண்றது? ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ன்னு இருக்கு. ஒரு லைம் ஜூஸ் போட்டாலும் இப்படிதான் போடணுங்கிறது ஒரு எஸ்ஓபி. இன்னைக்கு எந்த எம்ப்ளாயுமே அதை மெயின்டெயின் பண்றது கிடையாது. எனக்கு தெரியும் சார் எஸ்ஓபி எல்லாம் வேண்டாம் நான் போட்டுக்கிறேன். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் எஸ்ஓபி குடுக்குறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் காஸ்டிங் குடுக்குறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் அளவு குடுக்குறோம். ஆனா எதையுமே அவங்க ஃபாலோ பண்றது கிடையாது. கூடவே இருக்கிறோம் இதுக்கும். எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்துட்டு ஆப்பரேட் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல இது. ஒரு ரீட்டெயில் ஸ்டோர் மாரி இதை நம்ம பண்ணவே முடியாது. இது அவ்வளவு டாஸ்க் உள்ள ஒரு விஷயம். ஒன்லி இன்வால்வ்மென்ட் பெர்சனலா இருந்தால் மட்டும் தான் நம்ம இத்தனை விஷயங்களையும் கிராஸ் பண்ணி வந்து அதே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் நான் சொல்றேன்னா கூடவே இருக்கோம். கூடவே இருந்தும் எங்கனால இவ்வளவுதான் கொண்டு வர முடியுதுங்கிறது இதே அப்ராட் ஆப்பரேஷன்ஸ் வரும்போது இதுல எல்லா இடத்துலயுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி வேர்ல்டு ஓவரா ஸ்ப்ரெட் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. ஏன்னா எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், என்னைக்கும் இந்த உணவு தொழில பொறுத்தளவுல உலக அளவுல தர்மமான ஒரு தொழில். எப்போ அப்படின்னா, எல்லா உணவு செய்றவங்களும் தர்மமான தொழில் செய்யறது கிடையாது. அதை நீ எவ்வளவு தர்மத்தோட கலந்து செய்றியோ, அது அவ்வளவு தூரம் உனக்கு ஆகும். ஒருத்தர் சாப்பிட்டு போகும்போது கையெடுத்து கும்பிட்டு அருமையா இருந்ததுங்க, ரொம்ப சந்தோஷம், திருப்தியா போறேன்னு சொல்லிட்டு போறாருன்னா, நீ இன்னும் கவனமா இருக்கணும்னு தான் இருக்கும்.
என்னைக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலையோ அன்னைக்கு இந்த தொழிலை செய்யக்கூடாது, விட்டுறணும் அப்படின்னு தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. உணவை அளந்து போடக்கூடாதுங்கிறதுல எங்க அப்பா ரொம்ப கராரா இருப்பார். ஆரம்ப காலத்துல இருந்தே நாங்க வந்து ஒரு லிமிட்டட் மீல்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு நாங்க வித்ததே கிடையாது. எல்லா ஊர்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு மீல்ல ஒரு பிளேட்ல அளவு சாப்பாடுன்னு ஒண்ணு வச்சுதான் கொடுப்பாங்க. அதை தான் சாப்பிட்டுக்கணும். ஆனா நாங்க அதை செஞ்சதே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்னத்தை அளக்கக்கூடாதுன்னு அவரு ஒரு லாஜிக் வச்சிருக்காரு. அந்த லாஜிக் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அதை நாங்க காத்துட்டு இன்னைக்கு பெருமையோட காலரை தூக்கிவிட்டு என்னால சொல்ல முடியும். இந்தியா ஃபுல்லா நான் கோயம்புத்தூர்ல கொடுக்குற அந்த குவான்டிட்டி ஆஃப் மீல்ஸ் எந்த ஊர்லயும் எந்த டவுன்லயும் கிடையவே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நார்மலா ஒரு மீல் ஒரு மனுஷங்களுக்கு சாப்பிடக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 350 கிராம் தான், 350 கிராம்ஸ் தான் ஒரு மனுஷன் ஆவரேஜா சாப்பிட முடியும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்க தான் 600 கிராம் சாப்பிடலாம். நீங்க வயல்ல வேலை செய்யறவங்க, இல்ல வண்டி இழுக்கிறவங்க, ஹார்ட் ஒர்க் பிசிக்கலா பண்ணக்கூடியவங்க 600 கிராம்ஸ் சாப்பிடலாம். உட்கார்ந்துட்டு வேலை செய்யறவங்க கண்டிப்பா 350 கிராமே அதிகம். ஆனால் நாங்க எங்களோட மீல்ஸை 1 kg and 200 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா எங்க ஃபாதர் அன்னைக்கு செட் பண்ண லிமிட் அது. ஒரு சாப்பாடு வாங்கி போனா ஒரு குடும்பமே சாப்பிடுற அளவுக்கு இருக்கணுங்கிறது அவரோட ஒரு லாஜிக். இன்னைக்கு வரைக்கும் அதை அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஊர்லயும் கிடையாது. நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு பொருள்ல லாபம் இல்லைன்னா உனக்கு என்ன? மீதி 4 பொருள்ல லாபம் இருக்கு. எல்லா பொருளையும் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதே போல எந்த பொருள் நாங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் அவர் சொல்லி கொடுத்திருக்க எத்திக்ஸ், குவாலிட்டியை பொறுத்தளவுல அங்க போய் செகண்ட் குவாலிட்டி இருக்கா, தேர்ட் குவாலிட்டி இருக்கான்னு கேட்கறீங்கன்னா, நீ 2வது இடத்துக்கு போற, 3வது இடத்துக்கு போறேன்னு நினைச்சுக்கோ. அப்போ நாங்க மார்க்கெட்டுக்கு போய் ஒரு தக்காளி வாங்க போனா கூட ஹோட்டலுக்குன்னு தக்காளி ஒண்ணு தனியா தரம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அடிபட்டு இருக்கும், உடஞ்சிருக்கும், அழுகி போயிருக்கும். அதைத்தான் ஹோட்டலுக்கு வாங்குவாங்கன்னு முத்திரையை குத்தி வச்சிருக்காங்க மார்க்கெட். ஆனால் நாங்க போனா எங்களை சத்தம் போடுவாங்க. ஏன் சார் ஹோட்டலுக்கு வாங்குற மாதிரியே நீங்க வாங்குறீங்க? இப்படி வாங்கிட்டு போய் அதுல நீங்க தலையிடாதீங்க. எனக்கு எது வேணுமோ அதை கொடுங்க. அவர் கூட நான் மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன். அவர் கூட கறி, கோழி, மீன் வாங்க போயிருக்கேன். அவர் வாங்கக்கூடிய பொருள் எப்படி தரத்துல பார்ப்பாரு, எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுவாருங்கிறத கூடவே இருந்து கவனிச்சிருக்கோம். மளிகை பொருளாக இருந்தாலும் எது கேட்டாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இன்னைக்கு ஒரு பிரியாணி ரைஸ் வேணுனாலும் 120 ரூபா கொடுத்தா அந்த ரைஸ் வாங்குவோம். அதே அரிசி 60 ரூபாய்க்கு கூட இருக்கு. பண்ணாத 10 ரூபா சேர்த்து வாங்கிக்கோ, குவாலிட்டியை கொடு, குவான்டிட்டி நல்லா கொடு. பத்தலை சாப்பிடும்போது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு வடை, ஒரு டம்ளர் சாம்பார் அன்னைக்கு 2 அணாக்கு வாங்குவாராம். 2 அணாக்கு வாங்கி அரை வடையும் அரை சாம்பார் சாப்பிட்டு வச்சுக்கு வரோம். மீதி அரை வடையும் அரை சாம்பார் சாயங்காலம் கெட்டு போறக்குள்ள சாப்பிடணும் அந்த டயத்துக்குள்ள. அப்படி கஷ்டப்பட்டு வந்ததுனால எனக்கு அந்த பசியோட அருமைன்னு என்ன தெரியும். அந்த இடத்துல இதை என் வாழ்க்கையில நான் தர்மமா என்னைக்கும் இந்த தொழில் இருக்க வரைக்கும் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் அதை நாங்க ஃபாலோ பண்றோம். இது மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த ஒவ்வொரு சீக்ரெட்டையும் நம்ம இப்பவும் அதை பின்பற்றி தான் நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம். மசாலா பவுடரு எத்தனை விதமான பவுடர் வேணுனாலும் இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. மசாலா பவுடர் நீங்க செய்யுங்க, அதுதான் உன் தொழில் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஒவ்வொரு ஆயில்ல இருந்து, அரிசியில இருந்து நாங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் தெளிவா வாங்கி, தெளிவா பார்த்து நம்மளே கூட இருந்து செஞ்சு கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு நம்மளால ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுதுங்கிறது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொன்ன விஷயத்துல கொஞ்சமாவது உடன்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுல தவறான விஷயங்கள் இல்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா அந்த செஷன்ல நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷம் இருக்கு. மிகவும் ஒரு அருமையான கலந்துரையாடல் என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய விஷயங்களை முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையிலும், நிறைய சொந்தங்கள் என்னென்ன கேள்விகள் மனதில் வைத்து கொண்டு கேட்பார்கள் அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்து கோர்வையாக கொண்டு சென்ற விதம் அருமையான ஒரு காணொளி. நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஃபீட்பேக் செஷன்லேயே சேட் பாக்ஸ்ல நிறைய போட்டிருக்காங்க அவங்களுடைய ஃபீட்பேக்கை. இந்த அருமையான ஒரு காணொளி நிகழ்வுல முதல்ல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு தொழில்ல, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குங்கிறத அருமையான ஒரு விதமாக பகிர்ந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை பத்தி ஆர்வ கோளாறுல யாரும் இறங்கக்கூடாது, இது தன்னுடைய முழு ஆழம் தெரிந்து காலை விட வேண்டும் என்று இந்த காணொலியில மிகவும் தெளிவாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் கூறியிருக்கின்றார். நம்ம இந்த சிறப்பு விருந்தினருடைய ப்ரமோவை அனுப்பும் பொழுதே வரவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று அப்படின்ற வள்ளுவர் வாக்கிற்கு வந்து ஒரு வரவேற்று மகிழ்பவன்
ஒரு விருந்தினரை எவ்வாறு அகமகிழ்ந்து வரவேற்று வாழ்பவன் வந்து எந்த காலத்திலும் துன்பம் அடைவது இல்லை அப்படின்ற அந்த வள்ளுவருடைய வாக்கிற்கு என்னங்க, இன்றைய அவருடைய இந்த ஒரு காணொளி நிகழ்வுல அந்த காலத்துல வந்து எல்லாரும் பசிக்கு சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ருசிக்கு சாப்பிடுற காலம் எப்படி மாறி இருக்குங்கிறதையும் தெளிவா சொன்னாரு. அதே மாதிரி இன்றைய இளம் தலைமுறையினர் அந்த காலத்துல இருக்கக்கூடிய பழைய தலைமுறையினர், நமது தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, இவங்க காலத்துல வந்து ஒரு நன்றாக வாழ்வதற்காக சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிட்றதுக்காகவே வாழ்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலை எப்படி ஒரு லேப் பேஸ்டு மீட், ஹோம் க்ரோன் வெஜிடபிள்ஸ், ஹோம் க்ரோன் சிக்கன் மட்டன் அப்படிங்கிறத போய் லேப் க்ரோன் அப்படிங்கிற ஒரு இம்பாசிபிள் மீட் அப்படின்றதெல்லாம் வந்து முக்கியமாக இந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு விதமான ஒரு எச்சரிக்கை மணியாகவும் கொடுத்திருக்காங்க. நிறைய கேள்விகள் நம்ம சொந்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமாக ஆரோக்கியமான உணவு பத்தி நீங்க சொல்லியிருந்த அந்த விஷயத்தை நிறைய பேர் அவங்களுடைய அடிமனதில் இருந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. அதுல முக்கியமா ஒரு கேள்வி, இந்த கிளவுட் கிச்சன் கான்செப்ட் அப்படிங்கிறது, அதாவது நீங்க சொன்னீங்க ஒரு இடத்துல வச்சு அதை 10 minutesல டெலிவரி கொடுக்குறாங்க. இந்த கிளவுட் கிச்சன் கான்செப்ட் எந்த அளவுக்கு வருங்காலத்துல இருக்கும், அது இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு எந்த வகையான ஒரு த்ரெட்டாக இருக்கும் அல்லது ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் பதில் சொல்லலாங்களா? சொல்லலாங்க, பதில் சொல்லலாங்க. ஆமாங்க, நீங்க சொல்லலாம். இப்ப இந்த கிளவுட் கிச்சன்ங்கிறதுமே நம்மளோட ஒரு த்ரெட்ல ஒரு பாயிண்டா தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே பகிர்ந்திருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளவுட் கிச்சன்ங்கிறது என்னன்னா, ஒரு இடத்துல போய் நான் ஒரு கடை வச்சு அங்க ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வேலைக்கு வச்சு அங்க ஒரு கஸ்டமர் பேஸை வச்சு நான் தொழில் பண்றதுதான் நார்மலான ஒரு ரெஸ்டாரண்ட் ஆகட்டும், ஒரு தொழிலுக்கான செட்டப். கிளவுட் கிச்சன்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு கிச்சன் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஸோ அந்த கிச்சனை மறைமுகமா ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 4 தொழில் பண்ணக்கூடியவங்களை இடைஞ்சல் பண்ற ஒரு விஷயமா தான் நான் கிளவுட் கிச்சனை பார்க்குறேன். காரணம் என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு விரிவா சொல்றேன். இப்போ பீலமேடு மாதிரி ஒரு இடத்துல ஒரு 5 பிராண்ட், எங்களையும் சேர்த்து ஒரு 5 பிராண்ட் இருக்கு. இப்ப அந்த ஏரியால சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட், ஒரு 4 பிராண்டை கொண்டு வந்து ஒரு 4 கிளவுட் கிச்சன் போடுறாங்க அப்படின்னா, அந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த ஆர்டர்ஸ் பிரிஞ்சு அந்த நாளுக்கும் போகும், இதுக்கும் போகும். ஆனா அவங்களுக்கு அதுக்கான செலவுகள் எதுவுமே அதிகமா கிடையாது. ஒரு ரெஸ்டாரண்ட்டை செட்டப் பண்றதுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கோ அதுல 10% தான் இருக்கு. ஒரே ஒரு கிச்சனை வச்சுட்டு அவங்க ஈக்குவலி இவங்களுக்கு டேக் அவே ஆர்டர்ஸ்ல ஆகட்டும், ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆகட்டும் காம்படிஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அது ஒரு த்ரெட் தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு ஒவ்வொரு பெர்சன்டேஜ் கட் பண்ணிட்டு போயிருது. ஸ்விக்கி அப்படின்னீங்கன்னா அது ஒரு பெர்சன்டேஜ் கட் பண்ணிடும், ஜொமேட்டோனா அது ஒரு பெர்சன்டேஜ் கட் பண்ணிடும். அந்த மாதிரி கிளவுட் கிச்சன் அது ஒரு இதை கட் பண்ணிடும். ஸோ இப்படியே ஒவ்வொன்றும் கம்மியாயிட்டு வந்ததுன்னா, ஏற்கனவே தொழிலில் பிரச்சனைகள் அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு, வியாபாரங்கள் கம்மியாயிட்டு இருக்குது, பிரச்சனைகள் மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகளை எதுக்காக ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பண்ணணுங்கிற ஒரு கேள்வி வந்துடும். ஏன்னா அவ்வளவு சிரமத்துக்கு இடையில இதுவும் ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலா தான் இந்த இண்டஸ்ட்ரி பாக்குது. இதுக்கெல்லாம் வந்து நாங்க ஏற்கனவே வி ஆர் டோட்டலி அகேன்ஸ்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரி ஒரு டயர் 2 சிட்டில நாங்க எங்களோட அசோசியேஷன்ல நாங்க யாருமே கிளவுட் கிச்சன்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோங்கிறது ஒரு கொள்கையாவே வச்சிருக்கோம். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு விஷயத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து துணை நிக்க கூடாதுங்கிறது தான். கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டிங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் 1 to 1 தொடர்பு நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா எங்களால் அதை செய்ய முடியுது. இதே டயர் 1 சிட்டிஸ்ல எல்லாம் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, அன்னைக்கு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது அழிய போகுதுன்னு தெரியும். ஒண்ணுமே இல்லை, இந்த பிரபஞ்சமே அழியத்தான் நம்ம போயிட்டு இருக்கோங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியுது. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்து போயிட்டு இருக்கிற விதம், நேச்சருக்கு அகேன்ஸ்டா நம்ம போயிட்டு இருக்கிற விதம், பூமியை நம்ம டிஸ்டர்ப் பண்ற விதம், மரங்களை வெட்டுற விதம், ஃபாரஸ்ட் அழிக்கிற விதம், இது எல்லாமே வந்து நம்ம என்ன நேச்சருக்கு அகேன்ஸ்டா தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அழிவு காலம் தான், அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா அப்படி எப்படி நம்ம தெரிஞ்சே திரும்பவும் அதுக்கு இதா போக முடியுது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கேள்விக்குறி. அப்போ இன்னைக்கு நம்ம இப்படியே பொழைச்சா போதும், நாளைக்கு பிரச்சனையை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த கான்செப்டே தோணுது. இந்த புது கான்செப்ட் ஊருக்குள்ள வரும்போது அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு வால்மார்ட் உள்ள வருது அப்படின்னா அண்ணாச்சி கடைகள் அத்தனையுமே முடிஞ்சதுன்னு தான் இருக்கும். ஸோ வால்மார்ட் வளரணுமா, அண்ணாச்சி கடை வளரணுமானா என்ன கேட்டா நான் அண்ணாச்சி கடை தான் வளரணும்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஜெயண்ட்டை வளர்க்கக்கூடாது, 100 லேமனை வளர்க்கணும்.
அது தவறே கிடையாது. இது வந்து அகெயின்ஸ்ட் த இதுதான், எத்திக்ஸ் தான். பட் என்ன பண்றது, இன்னைக்கு வந்து ஒரு கமர்ஷியல் உலகம், பணம் மட்டுமே முக்கியமா பார்க்கப்படுற இடத்துல இதைய பொருட்படுத்தாம யாரா இருந்தாலும் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. கண்டிப்பாங்க. தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. அடுத்தது ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்படி உங்களுடைய கொள்முதல், அதாவது பர்ச்சேஸ் ஆஃப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், எஸ்பெஷலி வெஜிடபிள்ஸ் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ், இது எப்படி ப்ரொக்யூர் பண்றீங்க? ஏன்னா அதுலதான் நிறைய வந்து ஒரு கெடுதலான விஷயங்கள் உணவு மூலியமா மக்களுக்கு சென்றடையுது. அப்ப அந்த ஃபுட் ஹேபிட்டை கரெக்டான ஒரு பக்குவத்தினுடைய ஒரு வீட்டு முறை சமையலை மக்களுக்கு கொண்டு சென்ற வேண்டுமானால் அந்த பர்ச்சேசிங் ஹேபிட்டை எப்படி நீங்க வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இது ஆரம்ப காலத்துல இருந்தேங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த 51 வருஷ ஜேர்னிலையுமே பர்ச்சேஸ்ன்னு ஒரு இடத்துல நம்ம யாரையுமே ஒரு பர்ச்சேஸ் மேனேஜராவோ அதாவது ஒரு பர்ச்சேஸ் இன்சார்ஜாவோ இன்னைக்கு வரைக்கும் ஹரிபவனம் வச்சதில்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் முதல்ல உங்களோட குவாலிட்டி கெட ஆரம்பிக்கும். எந்த ஒரு பர்ச்சேஸ் மேனேஜருமே ஒரு ஆதாயம் இல்லாம ஒரு வெண்டாருக்கு ஆர்டர் கொடுக்கறது. ஆதாயத்தை எதிர்பார்த்துட்டாங்கன்னா அவங்கனால குவான்டிட்டிலையோ இல்லை குவாலிட்டிலையோ கணக்கே கேட்க முடியாது. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு டிரைவர் இல்லாத வண்டி மாதிரி தான். எனி டைம் ஆக்சிடென்ட் நடக்கலாம், எங்க வேணாலும் என்ன வேணா நடக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 1000 ரூபா அந்த பர்ச்சேஸ்ல ஆதாயம் பார்த்தவங்களுக்கு நாளைக்கு 2000 ரூபாய் பார்க்கணும்னு தோணும், அடுத்த நாள் 5000 ரூபாய் பார்க்கணும். இது நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகி ஒரு ஸ்டேஜ்ல போய் கிராஷ் லேண்ட் தான். ஸோ எங்களோட இதுல பாத்தீங்கன்னா காய்கறிகளா இருக்கட்டும், மளிகையா இருக்கட்டும், ரைஸா இருக்கட்டும், ஆயிலா இருக்கட்டும், மீட்டா இருக்கட்டும், எல்லாமே எங்களோட நேரடி பார்வையில் இருக்கிறதுனாலதான் நாங்க வந்து எந்த விதமான ஒரு பிரான்ச்சைசியோ இல்ல ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்லயோ போய் ஒரு தொழிலை ஒரு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர்ல போய் செய்யறதுக்கு விரும்பாத காரணம் என்னன்னா, எங்களோட எத்திக்ஸுக்கு இன்னொரு இன்வால்மெண்ட் இருந்தால் கண்டிப்பா அது மேட்ச் ஆகாது. ஏன்னா நம்ம அதை வந்து ஒரு கொள்கையை எடுத்துட்டு போறோம், அதை பணமா பாக்குறது இல்லை. ஸோ ஒரு மீட்டா இருந்தாலும் இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம்னா எங்க இடத்துலயே எங்களை சென்ட்ரலைஸ்டு கிச்சன் வச்சு, அதாவது ப்ரிப்பரேஷன் கன்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சன் பண்ணா தான் பண்ண முடியுங்கிறதுனால 2013லயே நாங்க சென்ட்ரலைஸ் கிச்சன் பண்ணிட்டோம். நீங்க அந்த ப்ரோமோ வீடியோல அதை பார்த்துருப்பீங்க. ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் சென்ட்ரல் கிச்சன் பண்ணிருக்கோம். புட்சரி உள்ளே வச்சிருக்கோம். நாங்க எந்த மீட்டையும் கேரி ஓவர் பண்றது கிடையாது. அன்னன்னைக்கு என்ன கொள்முதலோ அதை அன்னைக்கு எங்க இடத்துலதான் ஆடை இங்கே உரிச்சு இங்கதான் வெட்டுவாங்க. ஸோ எங்க கண் முன்னாடி தான் வெட்டணும். எங்க கண் முன்னாடி அது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நாங்க பார்த்து அதுக்கப்புறம் தான் அதை ப்ரிப்பரேஷனுக்கு எடுத்துட்டு போவோம். ஸோ எல்லா ஹோட்டல் கடைகளுக்கும் அந்த அந்த வசதி இருக்காது. எங்கேயோ ஒரு கடையில வெட்டுவாங்க, அது ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க சென்னையில எல்லாம் நிறைய இந்த கோவிட் டைம்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மீட்டை போட்டாங்க, இந்த மீட்டை போட்டாங்க, பூனை மீட்டு வந்துருச்சு, இல்ல நாய் மீட்டை போட்டாங்கன்னா நிறைய பிரச்சனைகள். யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நார்த்ல இருந்து கண்டெய்னர்ஸ்ல லாரியில வருது மீட்டு. கிலோ ஒரு 800 ரூபாய் விற்கிற இடத்துல அவனுக்கு 500 ரூபாய்க்கு கொடுத்தா அவன் எந்த மீட்டுனே கேட்க போறது இல்லை. அவன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் அதை செய்யறாங்கன்னு நான் சொல்லல. ஆனால் பிரைஸை மட்டும் பார்க்கக்கூடியவங்க அதை செய்யறாங்க. இன்னைக்கு ரோட் சைடு எவ்வளவு ஈட்ரீஸ் இருக்கு, ஹைவேஸ்ல எவ்வளவு இருக்கு. இன்னைக்கு வந்து சாப்பிட்டவங்க நாளைக்கு வரப்போறது கிடையாது. அவங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு பாசிங் க்ரௌடு தான், டேஸ்ட் நல்லா இருக்குன்னு உள்ள வர்றது கிடையாது. அந்த இடத்துல இட்ஸ் நீட் ஆஃப் த ஹவர். நான் ருசிக்காக வரலாங்க, எனக்கு பசிக்காக வந்திருக்கேன். அப்படி வரக்கூடியவங்க அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இதை பெரிய அளவுல காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. நடக்கலன்னு நான் சொல்லல, நடந்திருக்கு, பிடிச்சிருக்காங்க, அது கேஸும் ஆயிருக்கு, அது இன்னும் என்கொயரிலையும் இருக்கு. அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலையில நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நமக்கு அது நடந்துட்டாலோ இல்ல நம்ம பிள்ளைகளுக்கு அது நடந்துட்டாலோ நம்ம ஏத்துக்குவோமா? ஸோ இதெல்லாம் கவனத்துல வச்சுதான் இந்த தொழிலை கொஞ்சம் தர்மத்தோட செய்யணுங்கிறது என் தகப்பனார் சொல்லி கொடுத்தது. அதனால ஒவ்வொன்றையும் நாங்க உள்ளே வச்சு, நாங்க ஒரு ஆயில் வாங்குறோம்னா டைரக்டா மில்லுல இருந்து டைரக்டா அந்த வண்டியிலே வந்து எங்க ஸ்டோர்ல தான் இறங்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டீலர் கிட்ட வாங்கினா இன்னைக்கு அந்த ஆயில் டின்னு பிளெயினா வருது, எந்த லேபிள் வேணாலும் 10 நிமிஷத்துல யார் வேணாலும் அடிச்சு ஒட்டிடும். இன்னைக்கு மார்க்கெட்லயே கணபதி ரீஃபைண்ட் ஆயில் தான் இருக்கிறதுல டாப்னா அதுலதான் டூப்ளிகேசி அதிகமா இருக்கு. ஸோ ஒரு டின்னு உங்களுக்கு வந்து என்ன ரேட் வருதோ அதுல வந்து ஒரு 20-30% கம்மியா கொடுத்தா யார் வேணாலும் வாங்கிக்கிறாங்க, கணபதி லேபிள் போட்டு வந்திருக்குன்னு. ஆனால் அதுல அடல்ட்ரேஷன் ஆயிருது, நமக்கு கண்ணுக்கு தெரியாம நடந்துருது, நமக்கே தெரியாம நடந்துருது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்றோம், இதை டூப்ளிகேசி அவாய்ட் பண்றதுக்காக டைரக்டா கொள்முதல டைரக்டா மில்லுல இருந்து அவங்க வண்டியில வந்து நம்ம ஸ்டோர்ல இறங்கணும். அரிசி எடுக்கிறோமா, அதே தான். அரிசி எத்தனை சாக்கு பிரிண்டிங் வேணாலும் எந்த பிராண்ட் பேர்ல வேணாலும் அடிச்சுக்கலாம். இப்ப போய் கேட்டீங்கன்னா உங்க பேர்ல ஒரு பிராண்டு, இப்ப பழனியப்பன் இருக்காருன்னா பழனியப்பன் ஒரு பிராண்டு போட்டு அவரோட போட்டோவையும் அடிச்சு அந்த சாக்குல இன்னைக்கு கொடுக்கறதுக்கு 1/2 மணி நேரம் கூட ஆகாது.
நீங்க எந்த அரிசி வேணாலும் அடிச்சு எதுல வேணாலும் பேக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம நாட்டுல ஒரு பொருட்களோட சட்டமா இருக்கட்டும், ஒரு அடல்ட்ரேஷன் சட்டங்களா இருக்கட்டும், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா அப்படிதான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அடல்ட்ரேட் ஆகி வர்றதை வாங்கிட்டு போய் நீங்க எப்படி செஞ்சு ஒரு தரமா உங்களால ஒரு பொருளை கொடுக்க முடியும்? ஸோ எந்த இடத்துலயுமே அடல்ட்ரேஷன் இருக்கக்கூடாதுங்கிறது தான். இப்ப நாங்க வந்து தண்ணி வந்து குற்றாலம், அங்க கோவை குற்றாலம்னு ஒரு அருவி இருக்குது. அங்க சிறுவாணி தண்ணி கிடைக்கும். அங்க இருந்து போய் சிறுவாணி தண்ணியை எடுத்துக்கிட்டு உளுவம்பட்டின்னு ஒரு ஊர்ல சந்தையில விவசாயிகிட்ட டைரக்டா காய்கறிகளை வாங்கிட்டு வந்து நாங்க சமைக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த விவசாயிக்கு டைரக்டா அந்த லாபம் போய் சேரணுங்கிறதும். இடையில ஏஜென்ட்டுகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அந்த விவசாயிக்கு அந்த லாபம் போய் சேர்றது இல்ல. இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த விவசாயி சீக்கிரம் அழிஞ்சிருவாரு. விவசாயி அழிஞ்சிட்டா நமக்கு வெங்காயமோ, தக்காளியோ, எந்த விதமான காய்கறியும் நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு காலத்துல அதான் நடக்கும். நம்ம இப்பவே அப்படிதான் பண்றோம். பூண்டெல்லாம் நமக்கு கிடையாது. நம்ம ஊர்ல கிடையாது. இன்னைக்கும் சைனால இருந்து வருது பூண்டு. புளி வெளிநாடுல இருந்து வருது. இனி ஃபியூச்சர்ல நம்ம இங்க இருந்து தேங்காய் இப்ப எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெங்காயம் எக்ஸ்போர்ட் பண்றோம். இனி ஃபியூச்சர்ல சைனால இருந்து நம்ம தக்காளியும் வெங்காயமும் இம்போர்ட் பண்ற ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த சூழ்நிலை நமக்கு தேவையா? அப்போ எல்லாரும் என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு கொள்முதலா டைரக்டா பண்ண பார்க்கணும். அங்க போய் பார்த்தா அவங்க எல்லாம் அவ்வளவு வெல்கம் பண்ணி, நம்ம அவ்வளவு ஒரு மரியாதையா மார்க்கெட்ல விக்கிறத விட பல மடங்கு ரேட்டு கம்மியா கொடுத்துட்டு அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா மெனக்கெடுறதுக்கு யார் ரெடி இல்லை. இப்ப நாங்க வண்டியே அதுக்குன்னு ஒரு தனி வண்டி போட்டு பர்ச்சேஸ்க்கு ஒரு டீமை போட்டு அவங்களை அனுப்பிச்சு விட்டு சந்தையில இருந்து ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் டைரக்டா ஃபார்மர்ஸ்ட் வந்து வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு சந்தோஷம். அந்த காய்கறிகளோட லைஃபும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கிட்டு வந்து நாளைக்கு வரைக்கும் அப்படியே வாடாம. அந்த அருவியில போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து அதுல ரசம் வச்சோம்னா அதோட ருசியே வேறையா இருக்கு. ஆனா யாரு மெனக்கிறது? 65 கிலோமீட்டர் இல்ல 45 கிலோமீட்டர் போகணும். ஸோ அது போகும்போது என்ன பண்ணலாம்? போற வழியில் இதையும் முடிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், தண்ணி ஆகட்டும், காய்கறியா இருக்கட்டும், மீட்டா இருக்கட்டும், மளிகையா இருக்கட்டும். மளிகை அரைக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ ஒன்றும் இல்லை, பெப்பர் குருமிளகை வாங்கி கொண்டு போய் நம்ம அரைச்சி பவுடர் பண்ணணும்னு வெளியே கொடுத்துட்டு வரோம்னா அரைக்கிற இடத்துல அடல்ட்ரேஷன் நடக்குது. அவங்க ஏதோ ஒன்று ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்காங்க, இதை எடுத்து அதை மாற்றி வச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க. நீங்க எவ்வளவு நல்ல ஒரு பெப்பரை கொள்முதல் பண்ணிட்டு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கண்ணுக்கே தெரியாது. அரைச்சிட்டா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு டைம் அரைக்கிறப்ப நம்ம லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ண முடியுமா? ஒரு சந்தேகம்னா ஒரு லேப் இருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர் லேப்ஸ் வந்துருச்சு, ஃபுட் லேப்ஸ். எதை கொடுத்தோம்னா 2500 3000 பே பண்ணோம்னா நமக்கு அந்த லேப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. இதுல என்ன அடல்ட்ரேஷன் இருக்கு, கரெக்டா இருக்கா, என்ன இருக்குங்கிறத கொடுத்துட்றாங்க. இடையில நாங்களே இன்டர்னலா ஆடிட் வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வாங்குற ரா மெட்டீரியல் சரி, நாங்க குக் பண்ற ஃபுட் நாங்களே எங்களை ஆடிட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் எதுக்காகனா நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமா நம்மளே செக் பண்ணிக்கிறோம். நம்மளையும் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துடும். ஏன்னா ஒரு தடவை நடந்ததோ இதையும் நாங்க கண்டுபிடிச்சோம். அரைக்கிறதுக்கு வெளியில போகும்போது அடல்ட்ரேஷன் ஆகுதா? அப்போ அரைக்கிறதே நம்ம இடத்துலயே அரைக்கும். மெஷினை போட்டு நம்ம இடத்துலயே அரைக்கும். நம்ம கண் பார்வையில். இப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணால் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இதுல நீங்க ஒண்ணுமே பண்ணவே முடியாதுன்னு வச்சுக்கீங்களா? கண்டிப்பாக பல கேள்விகளுக்கு ஒரு சேர பதில் கொடுத்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு நீங்க அந்த ஒரு கேள்வியிலேயே நிறைய பதில் தெரிவிச்சிருக்கீங்க. எப்படி உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஃபுட் கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்றீங்க, அதற்கு எவ்வளவு சிரத்தை எடுக்கிறீங்க, விவசாயிகளுக்கு எவ்வளவு விதமான ஒரு ஊக்கம், அந்த ஒரு சிரமத்தையும் பாராமல் நம்ம போய் பண்றதுனால எந்த அளவுக்கு நம்ம பொருளோட தரத்தை உயர்த்த முடிகிறது. அது முக்கியமாக தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற ஒரு கோட்பாடை ஒரு கொள்கையாக கொண்டு ஹரிபவனம் அப்படிங்கிற ஒரு உணவு கூடம் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு தரமான உணவை ஒரு அன்பான முறையில ஒரு தந்தையோடைய கொள்கையை பின்பற்றி அதை வந்து ஒரு நல்ல விதமாக கொண்டு சேர்க்கிறீங்க அப்படிங்கிறது மிக தெளிவா குறிப்பிட்டிருக்கீங்க. அடுத்தது முக்கியமா இன்னொரு கேள்வி, நிறைய சொந்தங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு வேண்டும் அப்படிங்கிற நிறைய பேர் வந்து அவர்கள் வசதி வாய்ப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, வசதி வாய்ப்பு இல்லாம இருந்தாலும் சரி, இந்த ஒரு அவேர்னஸ் நிறைய இடத்துக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மில்லட் பேஸ்ட் சிறுதானிய உணவுகள் உங்களுடைய ஹரிபவனத்தில் எந்த அளவுக்கு முக்கிய பங்காற்றுகின்றது? அப்படி ஏதாவது அந்த சிறுதானியம் சம்பந்தப்பட்ட உணவுகள் கொடுக்கிறீர்களா, அல்லது வருங்காலத்தில் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதா? அதற்குண்டான வரவேற்பு மக்களிடம் எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறத பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதான் இதுல சொல்லணும்னா, இது மக்களோட வரவேற்பு குறையா இருக்கிறதுனாலதான் யாருமே இதை செய்யறதுக்கு தயாரா இல்லை. இப்போ காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க பழைய சோறு வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருந்தோம். பழைய சோறும் கருவாடும் கொடுத்துட்டு தான் இருந்தோம். பழைய சோறும் சின்ன வெங்காயம் கொடுத்துட்டு தான் இருந்தோம். களியும் மீன் குழம்பும் கொடுத்துட்டு தான் இருந்தோம். என்னன்னா அதுக்கான வரவேற்பு கம்மியா இருக்கு. இன்னைக்கு அதை ஒரு ஒரு அசிங்கமா நினைக்கிறாங்க அதெல்லாம் சாப்பிட்றத. அது சாப்பிட்றத யாராவது பார்த்தா வெக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு அந்த ஸ்டைலுக்கும் ஒரு அந்த ஒரு ஃபேம் ரொம்ப அதிகமாயிருச்சு. நாங்க எது வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம்.
இப்போவும் எந்த விதமான உணவை சமைக்கிறதுக்கும் நம்மகிட்ட அதுக்கான சமையல் வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அதுக்கான ரெசிபியும் நம்மகிட்ட இருக்கு. கண்டிப்பா நம்மளால நல்லபடியா குடுக்க முடியும். ஆனால் அதை உட்கொள்றதுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா? அது வரவேற்பு பத்தலைங்கிறது கண்டிப்பாக நாங்க சொல்லுவோம். ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு பிளாஸ்டிக்க நம்ம அவாய்ட் பண்ணணும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பேசணும்னா. ஒரு பிளாஸ்டிக் ஓட இன்வால்வ்மென்ட் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு இருக்கு? பிளாஸ்டிக்க படார்ன்னு கவர்ன்மெண்ட் பேன் பண்றாங்க. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் எதுவும் ப்ராப்பரா இல்ல. ஆனா அந்த பிளாஸ்டிக்க பேன் பண்ணுங்கிறது ஒரு நோக்கமா வச்சு தான் நம்ம என்ன சொல்றோம்? வர்றவங்க கண்டிப்பா டேக் அவேக்கு நீங்க கேரியர்ஸ் கொண்டு வாங்க, பாத்திரம் கொண்டு வாங்க. நீங்க ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கீங்க, இல்ல வெளியூர்ல இருந்து வர்றீங்கன்னா, உங்களால கேரியர் எடுத்துட்டு வர முடியாது. ஆனா வீட்ல இருந்து வர்றவங்க கேரியர் எடுத்துட்டு வரலாம் இல்லையா? அத ச வாங்கிட்டு போய் சாப்பிடுறப்போ எவ்வளோ ஒரு வசதியா இருக்கும். ஒரு கவர்ல இன்னைக்கு டீய கவர்ல கட்டி வாங்கிட்டு போறாங்க. நீங்க நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. கொதிக்க கொதிக்க அந்த டீ அந்த பிளாஸ்டிக் கவர்லயும் சில்வர் ஃபாயில்ங்கிற பேர்ல விக்கக்கூடிய அந்த கவர்ல எடுத்துட்டு போறாங்க. அது ஆக்சுவலா சில்வர் ஃபாயிலே கிடையாது. பிளாஸ்டிக் கவர்ல சில்வர் கோட்டட். ஹீட் பட்டா அப்படியே மெல்ட் ஆயிரும். ஸோ அந்த டீல இருக்கக்கூடிய அந்த மெட்டல் மெட்டல் சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துருவம் அந்த ஹீட்ல டீல மிக்ஸ் ஆயிரும். அதை வாங்கி குடிச்சு தான் இன்னைக்கு பல பேர் எத்தனை வியாதிகளுக்கு ஆளாகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 6, 7 விஷயங்கள் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒண்ணு நான் சொன்ன மாதிரி ஆரோ வாட்டர். இன்னொன்னு இந்த மீட். எல்லா மீட்டும் இன்னைக்கு ஸ்டீராய்ட்ஸ் போட்டு குயிக்கா 60 நாள்ல அந்த மீட் 2 கிலோ வெயிட் வர்ற அளவுக்கு பூஸ்ட் அப் பண்ணணும்னா கண்டிப்பா ஸ்டீராய்ட்ஸ்னால மட்டும்தான் முடியும். இது நடக்குது, அதிகாரப்பூர்வமா நடக்குது. சிக்கன் கொடுக்குற ஃபீட்ல இருந்து ஸ்டீராய்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த சிக்கனோ அல்ல அந்த மீட்டோ சாப்பிட்டால் கண்டிப்பா அந்த ஸ்டீராய்ட்ஸோட எஃபெக்ட் நம்ம பிளட்ல கலந்து அது கொலஸ்ட்ரால போய் அக்யூமுலேட் ஆகி அட்டாக்ஸ் வரதான் செய்யும். சமீப காலத்துல அட்டாக் ரொம்ப அதிகமாயிடுச்சு. யாருமே அதை பத்தி இப்ப கண்டுக்கிறது இல்லை. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணி, இந்த மைதா, இந்த மீட்டு, சுகரு, ஒயிட் ரைஸ், இது அத்தனையிலுமே ரொம்ப ரொம்ப காஷியஸான ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் இல்லாம நம்ம சாப்பிட முடியுமானா அது கண்டிப்பா முடியாது. அதை தெரிஞ்சுதான் அதுல இதெல்லாம் நடக்குது. ஸோ இதையும் தாண்டி நம்மளால ஹெல்த்தியா வாழணும்னா கண்டிப்பா இன்னைக்கு குதிரைவாலி அரிசியில இருந்து மாப்பிள்ளை சம்பால இருந்து எல்லாமே கிடைக்குது. இன்னைக்கு நாட்டு மருந்து கடைகள்ல இருந்து இந்த நாட்டு பொருள் விற்கிற கடைகள் நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் கூட்டங்கள் அதை தேடி போய் இன்னைக்கு அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு தேடி போறாங்க. இந்த அவசர உலகத்துல யாருக்கு அது நேரம் இருக்கு? இன்னைக்கு நான் வெளியூர் போறேன், அங்க போய் நான் மில்லட்ல எடுத்து சாப்பிட முடியாது. டெய்லி வெளியூர் சுத்துறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, பிசினஸ் பீப்புள் இருக்காங்க. கிடைக்கிற இடத்துல கிடைக்கிறத சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. கண்டிப்பா இதெல்லாமே அதுக்கு ஒரு காரணங்களா தான் இருக்கு. ஆதரவு கண்டிப்பா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்குமே. நீங்க உங்க வீட்டிலேயே ஒரு விஷயத்த நீங்க அமல்படுத்தணும்னா 4 பேர் வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த 4 பேரோட ஆதரவு இல்லைன்னா நம்மளால அந்த விஷயத்த செய்ய முடியாது. ஸோ இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்ல இவ்வளவு விஷயங்களை சமைக்கிறோம். அந்த பொருளை ஒரு 10 பேராவது அன்னைக்கு சாப்பிடணும் இல்லையா? அதை கெஞ்சி ஆர்டர் எடுப்பாங்க கேப்டன்ஸ். இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதை நம்ம செய்ய வைக்கணும்னா அது ஒரு 10 பொருள் ஒரு நாள் வித்துதுன்னா அடுத்த நாள் நம்ம 20 பொருளா அதை கொடுக்கலாம். ஸோ இது கண்டிப்பா மக்கள் தான் ஆதரவு கொடுக்கும். கண்டிப்பா நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை. நம்ம மக்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு இன்னும் சென்றடைய பொழுதுதான் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அவர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த நோயற்ற ஒரு வாழ்வை நோக்கி சுகாதாரமான, சுத்தமான, ஆரோக்கியமான ஒரு உணவை சாப்பிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். நம்ம சொந்தங்களுக்கு நம்ம இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறுவது எனக்கே ஏற்பட்ட ஒரு அனுபவம். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஹைதராபாத்ல ஒரு இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு 3-4 நாட்கள் தங்க வேண்டிய ஒரு வேலை நிமித்தமாக சென்ற பொழுது அந்த இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் சென்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய அனைத்து 5 ஸ்டார் ஹோட்டல்லையுமே இந்த மாதிரி உணவு தான் இருந்தது. அப்போ நான் ஹைதராபாத்ல போய் ராகி சங்கட்டி அப்படின்னு ஒரு ஃபுட்டு, அது எதுவும் இல்லை, ராகி களியும் இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல அதற்குண்டான சட்னியும் கொடுப்பாங்க. ஸோ இந்த ராகி களி சாப்பிடலான்னு ராகி சங்கட்டின்னு கேட்கும் பொழுது அங்க இருக்க ஃபாரினர்ஸ் எல்லாம் அந்த 7 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற புஃபே சாப்பிட்டு இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஒரு 4 பேர்த்த கூட்டிட்டு போய் நாங்க அந்த ராகி சங்கட்டி சாப்பிடும் பொழுது அவங்க அந்த உணவு முறையே வித்தியாசமாக அவங்க முதல் டைம் சாப்பிட்டிருந்தாங்க. ஆனா இன்றும் தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ராகி சங்கட்டிங்கிறது ஒரு காலை உணவாக இன்றும் பாரம்பரியமா சாப்பிடுறாங்க. நமக்கு தாத்தா கொள்ளு தாத்தா காலத்துல அதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் நம்ம இன்னைக்கு அதை விட்டுட்டு ஃபுட்டு பேக்கடு ஃபுட்டு, ஃப்ரோசன் ஃபுட்டு இந்த மாதிரி போகும் பொழுது இந்த ஆரோக்கிய குறைபாடு கண்டிப்பாக அனைவருக்கும் வரும். ஆரோக்கியமான வாழ்வு வேணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான ஹெல்த்தி ஃபுட்டை நம்ம எதிர்பார்த்தோம்னா ஹரிபவனம் இன்றும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்கிறது அவருடைய உரையில சொன்னது மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம். அதற்கு அடுத்த பல நிறைய கேள்விகள் நம் சொந்தங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் கால நேரம் கருதி முக்கியமான கடைசி ஒரு கேள்வி, நிறைய சொந்தங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா,
இன்றைய காலகட்டத்துல இவ்வளவுதான் எழுச்சி மிக்க ஒரு அவேர்னஸ் இருந்தாலும், நிறைய பேர்த்துக்கு விஷயங்கள் சென்றடைந்தாலும், அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ்ட் ஒரு அருமையான ஒரு வீடியோ போட்டோ போட்டு ஒரு ஃபாரின் ஃபுட்டோ இல்ல வெஸ்டர்னைஸ்ட் ஃபுட்டோ அல்லது மக்களை தாக்கக்கூடிய ஒரு விளம்பரத்தின் பால் ஈர்ப்பு கொண்ட ஒரு ஃபுட்டோ சாப்பிட்டு அவங்க உடல்நலத்தை பாதித்துக் கொள்கிறார்கள். அப்படி பாதித்துக் கொண்டவர்கள் விழித்தெழுந்து இன்னும் கொஞ்ச நாள் நம்ம நல்லபடியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது, இந்த டிசீஸ் பேஸ்டு ஃபுட், அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்காக அல்லது பிபி இருக்கிறவங்க இல்ல வேற ஏதாவது நோய் சார்ந்தவர்கள் இருக்கக்கூடியவங்களுக்காக இருக்கக்கூடிய இந்த ஃபுட் மெனு அப்படிங்கிறது ஒரு இன்றைக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில வளர்ந்து வருகிறது. எஸ்பெஷலி ஓல்டர் ஏஜ்டு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவர்களுக்கு தகுந்தாற்போல் திங்கள் செவ்வாய் புதன் அப்படிங்கிறப்போ ஒரு சத்தான உணவுகளை கொடுக்கக்கூடிய உணவகங்கள் வளர்ந்து கொண்டு வருகின்றன. அந்த மாதிரி ஏதாவது வருங்காலத்தில் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையுமா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை நோக்கி போகும்? எஸ்பெஷலி இந்த டிசீஸ் பேஸ்ட் ஃபுட் அப்படிங்கறது கான்செப்ட்ல நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு உங்களுடைய ஒரு அட்வைசஸ் ஆர் சஜஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுடைய பதில்கள் மூலியமா எதிர்பார்க்கிறாங்க. இல்ல கண்டிப்பா இது வந்து நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி. ஆனா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இந்த விஷயத்துல பெருசா சப்போர்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த பேலியோ டயட்னு சொல்லிட்டு ஒரு டயட் வந்தது. இடையில நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிட்டும் கூட இருப்பீங்க. ஸோ அந்த பேலியோ டயட் இப்போ எங்க போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயத்துல எல்லா ரெஸ்டாரண்ட்லையுமே பேலியோ டயட் போட்டாங்க. என்ன காரணம்னா, எந்த விஷயத்தையுமே நம்ம ரொம்ப பெரிய ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. அந்த பேலியோ டயட்டுங்கிறது இப்போ எங்கேயுமே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதை விட்டுட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேலியோ டயட்டை டெய்லி சாப்பிடக்கூடிய இது கிடையாது. எந்த ஒரு இதுவுமே வந்து நம்மளால டெய்லி சாப்பிட முடியணும். அதுதான் ப்ராப்பர் டயட்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்க டெய்லி பிரியாணி சாப்பிட முடியுமா? இல்ல டெய்லி பரோட்டா சாப்பிட முடியுமா? இல்ல ஃப்ரைட் ரைஸ் டெய்லி சாப்பிடுவீங்களா? நூடுல்ஸ் டெய்லி சாப்பிடுவீங்களா? நம்ம நாட்டுக்கு, நம்ம கல்ச்சருக்கு, நம்ம கிளைமேட்டுக்கு இயற்கையே அப்படிதான் டிசைன்டு. நம்ம பூமி வெப்பம் நம்ம இருக்கிற இடத்துக்கு எப்படி இருக்குதோ, அந்த இடத்துக்கான பொருள் தான் விளையும். அதைத்தான் நம்ம சாப்பிடணும். அதுதான் நமக்கு ஜீரணமாகும். பஞ்சாப்ல ஏன் வீட்டு அதிகமா விளையுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய சீதோஷங்கள், அங்க இருக்கக்கூடிய கிளைமேட் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், அங்க இருக்கக்கூடிய வேலை, இதுக்கு வந்து அதுதான் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உணவு கலாச்சாரங்கள் வளர்ந்துருக்குது. இதை நம்ம மாத்தணும்னாலே ரொம்ப சிரமமா தான் இருக்கு. இப்போ நம்ம வியாதி நோய்பட்டுட்டாங்க அப்படிங்கிற அப்பவே வந்து கண்டிப்பா வெளியில சாப்பிட்றத தவிர்க்கணும். இது நான் ஒரு ஹோட்டலியரா இருந்துட்டு நானே சொல்லக்கூடாது. பட் இது ஒரு க்ளோஸ் நெட்வொர்க்கா இருக்கிறதுனால நான் வந்து உண்மையை மறைச்சு பேச விரும்பல. கண்டிப்பா நோய்வாய்ப்பட்டவங்க கண்டிப்பா வீட்டுல செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் அவங்களால ஹெல்த்தியா இருக்க முடியும். அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல எதிர்பார்த்தால் அது ஹெல்த்தியா இருக்குமான்னு கேட்டா, அது கண்டிப்பா அவ்வளோ ஹெல்த்தியா இருக்காது. இன்னொன்னு எல்லா ரெஸ்டாரண்ட்டும் டயபெட்டிக் பீப்புளுக்கான உணவையோ, இல்ல கொலஸ்ட்ரால் பீப்புளுக்கான உணவையோ தயார்படுத்த முடியாது. காரணம், அது எவ்வளவு விக்கும்? எத்தனை பேர் வருவாங்க? அதுக்கு வரவேற்பு இருக்கா? அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியாது. ஒரு ரெஸ்டாரண்ட் செஞ்சா அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பொழைக்கலாம். எல்லா ரெஸ்டாரண்ட்டும் செஞ்சா அது சரியா வராது. ஏன்னா, அது எப்படியுமே யாருனாலயும் கெஸ் பண்ண முடியாது. அதுல வேஸ்டேஜஸ் நெறையா வரும். இன்னொன்னு, அந்த ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் அவங்க எதிர்பார்க்கிறது அவங்களுக்கே திருப்தி ஆகாது. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்கள இப்பவே நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவுட் சைட் ஃபுட் நான் சாப்பிடுறது இல்லன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த விஷயத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் அதிகமா இன்வால்வ் ஆக வேண்டியதில்ல. ஆனாலும் அவ்வளோ சரியா இருக்காதுங்கிறது என்னோட கருத்து. சொந்தங்கள் நிறைய விஷயங்களை இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்மளுக்கு தெரிவிச்சாரு. அனைத்தும் அவருடைய உள்ளத்திலிருந்து வெளிவந்த விஷயங்கள். எந்த ஒரு வியாபார நோக்கத்திற்காகவோ அல்லது உண்மையை மறைத்தோ திரித்தோ சொல்லாமல் அவருடைய ஒரு உண்மையான அணுகுமுறை நிறைய சொந்தங்களுக்கு பிடித்து போய் உங்களுடைய சாட் பாக்ஸ் வாயிலாக நிறைய சந்தோஷமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையின் பால் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியை நடத்தக்கூடிய ஒரு சொந்தம் இருக்கிறாங்க அல்லது ஒரு நிறுவனம் இருக்குது அப்படிங்கிறதே நீங்க விரல் விட்டு எண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்றைய பல ரெஸ்டாரண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில நம் ஹரிபவனம் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல விதமான நம்பிக்கையான ஆரோக்கியமான உணவை நம் சொந்தங்களுக்கு அல்லது மக்களுக்கு தருகிறது அப்படிங்கிறதை எப்படி யதார்த்தமாக எடுத்துரைத்தார். அதுபோல் நம் ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்வு வாழ வேண்டியவர்கள் அல்லது நோய்க்கு ஆளானவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மனம் திறந்து சொன்னார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்துல நம்ம சொந்தங்கள் அனைவரும் இந்த சிறப்புரையை அருமையான முறையில் எடுத்துக்கொண்டு அவருடைய வாழ்வில் வெற்றி பாதையை நோக்கி
பயணித்து வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய சிறப்புரையை நல்கிய நமது சிறப்பு விருந்தினர் ஹரிபவனம் ஹோட்டலின் மேனேஜிங் டைரக்டர் திரு பாலச்சந்தர் ராஜு அவர்களுக்கு KBN குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் KBN தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் KBN ஆஸ்திரேலியா சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க நம்ம சொந்தங்களுக்கு ஏதாவது தெரிவிக்க விரும்புனா நீங்க சொல்லலாம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த திரு பழனியப்பன் அவர்களுக்கும், KBN குளோபல், சிக்மா மற்றும் KBN ஆஸ்திரேலியா உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக KBN குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 013299144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.